கார்கி அவர்களுக்கும் இயல்மன்ற தலைவருக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மலேசிய நாட்டில் தமிழ் கவிதைகளும் சிறுகதைகளும் தலை தோங்கிக் கொண்டிருக்கும் இக்காலத்தில் தமிழ் நாவல் எழுதுபவர்களின் பற்றாக்குறை இன்னும் நிலவியே வருகிறது. அதனால் இந்நாவல்களை எண்ணிக்கைகளை அதிகரிக்கும் முன்னெடுப்பாகவும் முயற்சியாகவும் எழுத்தாளர்களை ஊக்குவிப்பதற்காகவும் இந்த போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த போட்டிக்கான முதல் வகுப்பான இன்றும் இனி வரும் வகுப்புகளிலும் நாவல் எழுதும் உத்திகளை போதிக்கும் பயிற்றுனராக எழுத்தாளர் கரண் கார்கி அவர்கள் வழிநடத்துவார். எழுத்தாளர் கரண் கார்கி அவர்களின் அறிமுகத்தை சற்று பார்ப்போம். எழுத்தாளர் கரண் கார்கி நவீன தமிழ் இலக்கியத்தில் ஆணிவேராக திகழ்ந்து பல படைப்புகளை எழுத்துலகிற்கு பரிசளித்துக் கொண்டிருப்பவர். வாசிப்பு உலகில் தீவிரமாக இருக்கிறவர்கள் நிச்சயமாக கரண் கார்கியின் ஒரு புத்தகத்தையாவது வாசிக்காமல் இருக்க மாட்டார்கள். இவர் வட சென்னையை சேர்ந்தவர். 1967 மார்ச் 23 தமிழகத்தில் தலைநகரான சென்னையில் பிறந்தவர். பெற்றோர்கள் தாயாரின் பெயர் சகுந்தரா, தந்தை பெயர் ஜெயராமன். தந்தையார் அலுமினிய பாத்திரங்கள் தயாரிக்கும் ஆடை தொழிலாளி. இவர் இரண்டாவது மகன் கரண் கார்கி. இவரின் இயற்பெயர் தினகரன். மேக்சிம் கார்கியின் படைப்புகள் மீதான பற்றுதலால் கரண் கார்கி என்ற பெயரில் எழுதி வருகிறார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வரலாறு முதுகலை பட்டம் பயின்றவர். 7ஆம் வகுப்பு பயிலும் காலத்திலேயே சிறுவர்கள் நூல்கள் வாசிக்கும் ஆர்வம் வளர்த்து மொழிபெயர்ப்பு இலக்கியங்கள் வாசிப்பதில் ஆர்வம் ஏற்பட்டு ஐரோப்பிய இலக்கியங்கள் அதோடு ரஷ்ய இலக்கியங்கள் மீதான தீவிர வாசிப்பு என வளர்த்து கொண்டவர். கவிதைகள் எழுத தொடங்கி கவிஞனாகும் கனவில் இருந்து நாட்களில் கலீல் கிப்ரானின் முறிந்த சிறகுகள் உரைநடை வடிவ கவிதை நூலை வாசித்த பின் கவிஞனாகும் எண்ணத்தை கைவிட்டார். அதோடு எழுதிய கவிதைகளை தீயிட்டு பொசுக்கிவிட்டு சிறுகதை எழுத முயன்று எந்த படைப்புகளும் இதழ்களில் வெளிவராததால் சலிப்புற்று நாவல்கள் எழுத தொடங்கி அவையும் தான் இதுவரை வாசித்த மொழிபெயர்ப்பு உலக தரத்தில் இல்லாததால் சில 1000 பக்கங்கள் எழுதிய அத்தனை படைப்புகளையும் கிழித்து குப்பை போட்ட பின் உண்டான தெளிவின்படி கற்பனைகளாக இல்லாமல் தன் வாழ்வையும் தன்னை சுற்றியுள்ளவர்கள் வாழ்வையும் யதார்த்தமாக எழுத முனைந்து அது ஓரளவாக சிறப்பானதாக வந்திருப்பதாக கருதிய முதல் படைப்பே அறுபடும் இழங்கு. சுருங்க கூறி 16 வயதில் எழுத ஆசை கொண்டு 28 வயதில் எழுதுவதற்கான சரியான முறையை கண்டுபிடித்து தனது 38 வயதில் முதல் நூலை வெளியீடு செய்திருக்கிறார். இதுவரை 8 நாவல்கள், ஒரு சிறுகதை தொகுப்பு எழுதியுள்ளார். அவை அறுபடும் விலங்கு, கருப்பு விதைகள், கருப்பர் நகரம், வருகிறார்கள், ஒற்றைப்பல், மரப்பாலம், சட்டைக்காரி, கருந்துவலை என்பவையாகும். திருடர்கள் கை மென்மையானவை என்பது இவரின் சிறுகதை தொகுப்பாகும். சென்னை நகரத்தின் 100 ஆண்டு கால வாழ்வியல், அதன் மொழி உழைக்கும் மக்கள் நிலை குறித்து அதிகம் பேசினாலும் தனது படைப்புகளில் ஒட்டுமொத்த மாநிலத்தின் அழகியல் வரலாற்று பண்பு குறைந்துவிடக் கூடாது என்பதில் அதிக கவனம் இருக்க வேண்டும் என கருதுபவர். கடல் கடந்து போன உழைக்கும் தமிழக மக்களின் பாடுகள், சாதிய சச்சரவுகள் குறித்தும் தென்கிழக்கு ஆசியாவில் 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் தமிழர்கள் அடைந்த துன்பத்தையும் பேசும் கதாபாத்திரங்கள் இவரது நாவல்களின் சிறப்பு. அதில் மரப்பாலம் நாவல் மலாய் சிங்கப்பூர் மக்களின் பாடுகளை பற்றி பேசுகிறது. அவருடைய புத்தகங்களில் சாமானிய மக்கள் எதிர்கொள்ளும் சமூக பிரச்சனைகள் தான் முக்கிய கதைக்களத்தை பதிவு செய்யும் தொகுப்புகளாகவே வலம் வருகின்றது. குறிப்பாக தான் அன்பு செய்யும் இந்திய நாட்டின் முக்கிய நகரமான சென்னையின் அடையாளத்தையும் அதன் மீது கொண்டுள்ள அதீத காதலையும் தனது புத்தகத்தின் வாயிலாக வாசகர்களிடம் கொண்டு செல்கிறார் எழுத்தாளர் கரண் கார்கி. இவர் இலக்கிய நம்பிக்கை நட்சத்திரம் என்ற விருதை பெற்றுள்ளார் என்பதன் மூலம் எழுத்துலகில், அதிலும் நாவல் எழுதும் கலையில் எவ்வளவு புலமையும் நிபுணத்துவமும் பெற்றுள்ளார் என்பது நமக்கு நன்கு புலப்படுகிறது. தொடர்ந்து உரையாற்ற இயல்மன்ற தலைவர் பொன் கோகிலம் அவர்களை அழைக்கின்றனர். அமுதான தமிழே நீ வாழி, என் ஆவியிலே கலந்து நாவினிலே தவழும் அமுதான தமிழே நீ வாழி. அனைவருக்கும் வணக்கம். பானுஷா விரிவான ஒரு பதிவை கொடுத்துட்டாங்க. ஆனா அதுக்கு மீறி நான் நினைக்கிறேன், நான் ஒரு 6 பக்கத்தை எடிட் பண்ணி இன்றைக்கு பானுஷா சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்திலே நம்ம குழுவிலையும் நிறைய ஐயாவை பத்தி போட்டிருக்கோம், பதிவு செய்திருக்கோம். அவருடைய யூடியூப்ல இருந்து உரைகளா இருக்கட்டும், அல்லது அவருடைய பதிவுகளா இருக்கட்டும், அவரை பற்றிய துணுக்குகளா இருக்கட்டும், நீங்க வாசிச்சிருப்பீங்க. குறிப்பா இன்றைக்கு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, நாவல் அப்படின்னு சொன்ன பிறகு மலேசியாவிலுடைய நாவல் எண்ணிக்கை உங்களுக்கு தெரியும். அது அதிகரிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் நம்ம உப்சி பல்கலைக்கழகத்துல நம்ம இதை சொல்லியிருந்தோம். அதாவது பெண் எழுத்தாளர்களுக்கான கருத்தரங்கம் நடக்கும்போது அங்க நம்ம சொன்னது என்ன அப்படின்னா, அடுத்து நம்ம செய்ய போற நாவல் பயிலரங்கில் நிச்சயமாக நாவலின் எண்ணிக்கை அதிகரிக்கணும். அது மட்டும் இல்ல, படைப்புகள், எழுத்தாளர்கள், புதிய அறிமுகங்கள் நம்முடைய மலேசியா நாட்டுல வரணும். அதுலயும் குறிப்பாக ஆசிரியர்கள் நிறைய பேர் இணைஞ்சிருக்கீங்க.
எஃப்சில இருந்தும் சரி, மலாயா பல்கலைக்கழகத்திலயும் சரி, மாணவர்கள் நெறைய பேர் இணைஞ்சிருக்கீங்க. ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில இருந்து இணைஞ்சிருக்கீங்க. இயல்ல இணங்கி அ அ இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இளம் எழுத்தாளர்கள் இருக்கீங்க. ஆம், ஏற்கனவே நெறைய சிறுகதைகள், கவிதைகள் எழுதி புத்தகங்கள் வெளியிட்ட தலைச்சிறந்த எழுத்தாளர்களும் உள்ள இருக்கீங்க. இப்படி எல்லாரையுமே பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இது வந்து ஒரு ஒரு புதிய முயற்சி அப்படின்னு சொன்னா, எல்லாருமே ரொம்ப யோசிக்கின்ற ஒரு புரட்சியான ஒரு முயற்சினே சொல்லலாம். ஏன்னா, நமக்கு சிறுகதைக்கே எப்படி நம்ம திணறி, எப்படி நம்ம வருவோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனா, நாவல் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இத வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து நாம எழுத்தாளர் லட்சுமி சரவணகுமார வைத்து நம்ம ஒரு நாவல் பயிலரங்கம் முதலாவது செய்தோம். அதுக்கு பிறகு நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா, நமக்கான அடுத்தடுத்த கட்டங்கள் அப்படிங்கிறது நகராமலே இருந்துருச்சு. சரி அப்படின்னு சொல்லி மீண்டும் அதுக்குள்ள இறங்கணும் அப்படின்னும்போது என்னுடைய நண்பர் நினைக்கிறேன் ஒரு 20 ஆண்டு கால என்னுடைய நண்பர் பிரபா அப்படின்னு சொல்லி அவர் வந்து எங்க பொண்ணு நீ தேடிட்டு இருக்க நம்ம கையிலேயே வந்து தோழர் கரண் கார்கி இருக்காரு அவரை விட்டுட்டு நீ எப்படி நாவல் நாவல் அப்படின்னு சொன்னாலே உனக்கு அவரெல்லாம் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அறிமுகம் செய்து வச்சார் நம்ம தோழரை. அதுக்கு பிறகு தோழரை பற்றி நிறைய விஷயங்கள் அவர்கிட்டயும் நான் பேசினேன். அதாவது ஒரு விஷயத்த பயிற்றுவிக்கிறதுக்கு முதல்ல அவங்களுக்கு நேரம் வேணும். அதை தாண்டி நமக்கான நேரத்தையும் அவங்க செலவிடணும். அவங்க இருக்கிற இடத்திலிருந்து நம்மை நோக்கி வரும்போது ஒரு ஆசிரியர் மாணவர் இடத்துல வரும்போது, அதுக்கான அவகாசமும், அதுக்கான பக்குவமும், அதுக்கான தோழமையும் முதல்ல நம்ம வேணும். அப்படி ஐயாட்ட பேசும்போது எனக்கு நிறைய அந்த மாதிரியான விஷயங்கள், நல்ல விஷயம் செய்றீங்க, தாராளமா பண்ணலாம் அப்படின்னும்போது, அந்த ஒரு நட்பும், ஒரு தோழமையும் அந்த முதல் அ எங்களுடைய உரையாடல்லயே நிகழ்ந்தது. அதுக்கு பிறகு சிவாலினின்ட்ட நான் பேசும்போது, அ சிவாலினினுக்கு வந்து ரொம்ப பெரிய ஆச்சரியம். ஒரு சரியான ஒரு ஆள நீ கண்டுபிடிச்சிருக்க. எப்படி? அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமா இருந்து, ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருந்தது. இது ஏன் இங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அ நாம அல்லது நம்முடைய மலேசிய சூழல்ல நீங்க எழுதுகின்ற இந்த எழுத்து அப்படிங்கிறது, ஒரு ஒரு தடத்த கொடுக்க போது. ஒரு அடையாளத்த கொடுக்க போது. ஏன்னா நாவல பத்தி உங்களுக்கு தெரியும். நாவலை தொடுவதற்கு முன்பாக நம்ம வந்து நெறைய எழுதி, எழுதி நானுமே உட்பட எங்கேயோ ஒரு இடத்துல நின்னுகிட்டே தான் இருக்கோம். நகராம நின்னுட்டே தான் இருக்கோம். அது என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அப்ப தோழர் அழகா சொன்னாங்க பேசும்போது, "ஆசைப்படுங்க தோழர், அடைஞ்சிரலாம்" அப்படின்னு. "முதல்ல நீங்க ஆசைப்படணும்" அப்படின்னாங்க. அதுவே எனக்கு புதுசா இருந்தது. ஏன்னா, இப்போ 2 நாவல்கள் எழுதிட்டு இருக்காங்க ஒரே நேரத்துல. ஒரு வருஷத்துல அவங்க குறைஞ்சபட்சம் 2 நாவல்கள், 1 நாவல் அப்படின்னு எழுதிட்டு இருக்கும்போது, அது எப்படி சாத்தியமாகுதுன்றது இருக்கு இல்லையா? அதுக்கு அவர் சொல்ற ஒரே மந்திரச்சொல் என்ன அப்படின்னா, ஆசைப்படுங்க அப்படிங்கிறது தான். அந்த ஆசை என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம தெரிஞ்சு கொள்ள போறோம். அதே வேளையில அவருடைய வாசிப்புகள் அப்படின்னும்போது பரந்துபட்ட நிலையில இருக்கு. அ அதனுடைய அவரு சொல்லும்போதே சொல்லியிருந்தாங்க. அவருக்கு குரு கிடையாது. அவருக்கு ஆசிரியர் இல்ல. அவரா கண்டடைந்து தன்னை உருவாக்கி, செதுக்கி ஒரு நிலையில இருக்கும்போது, ஆ யார நம்ம வாசிச்சிருந்தாலும் சரி, அதெல்லாம் விட்டுட்டு நம்ம இன்னைக்கு வரப்போறோம். எல்லாத்தையுமே நகர்த்தி வச்சுட்டு, நம்ம வந்து ஒரு ஆசிரியர்ட்ட கேட்க போறோம். ஒரு தோழமையோட இருக்க போறோம். அவர் சொன்னது போல அந்த ஆசைப்படுதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறது தான். அ அதையும் தாண்டி மலேசிய சூழல்ல நம்மை விட இன்னும் அவர் ஆர்வமா இருந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஏன் நான் தோழர வச்சுட்டே சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அது உண்மையும் கூட. அதாவது நம்ம சூழல்ல நம்ம கொண்டு வரக்கூடிய நாவல் எந்த அளவுக்கு முக்கியன்றத தாண்டி, வாழ்வியலை அது எந்த அளவுக்கு கொண்டு வந்து சேர்க்க போகுது அப்படிங்கிறது தான். ஏன்னா இளைஞர்களும் இருக்காங்க, ஆரம்ப கட்டத்துல எழுதுறவங்க இருக்காங்க, நெறைய அனுபவங்கள் வாய்ந்தவங்க இருக்கீங்க அப்படின்னும்போது, உங்களுடைய எழுத்துக்கள் ஏதோ ஒரு இடத்துல வந்து மலேசியால ஒரு ஒரு தடத்தையோ, ஒரு அடையாளத்தையோ கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் அதுக்கான முதல் படிநிலை அப்படின்னு சொல்லலாம். 2 விஷயங்கள் சொல்லிடுறேன். ஆரம்பத்துல நம்ம குழுவா நம்மள பிரிக்க போறோம் அப்படிங்கிறது, இத முடிச்சிட்ட பிறகு பயிலரங்கெல்லாம் முடிச்சிட்ட பிறகு குழுவுல நம்ம வந்து என்னென்ன குழு அப்படிங்கிறத போட்டுருவோம். அது எதுக்காக அப்படின்னு சொன்னா, உங்களுக்குள்ள நீங்க பேசுறதுக்கோ சரி, தனியா இயங்காம ஒரு நண்பர்களோட, தோழமையோட பேசும்போது உங்களுக்கு இன்னும் ஆளாளுக்கு உங்களே நீங்களே ஊக்குவித்துக் கொள்வதற்கும் உங்களுக்கு வசதியா இருக்கும். அதுக்கு பிறகு நம்ம தோழரையும் குழுவுல இணைச்சிருவோம். நீங்க குழுவுலயும் கேட்கலாம். அதனால எந்த சிக்கலும் இருக்காது. ஆ நெறைய புதிய அறிமுகங்கள் இருக்கீங்க. எங்கெங்க இருந்தோ வந்து ஜோஹர்ல இருந்து, மலாக்கால இருந்துலாம் இணைஞ்சிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இயல் வந்து உங்களுடைய அன்போடு உங்கள வந்து வரவேற்பதில மகிழ்ச்சி அடைகிறோம். நிறைய பேரு தமிழோட ஆர்வத்துல, நீங்களே எழுதி, நீங்களே வீட்ல வச்சிருக்கீங்கன்னு சொல்லும்போது எனக்கு மகிழ்ச்சியா தான் இருக்கு. ஏன்னா எழுதுறீங்களே அப்டின்னும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்க எல்லாரையுமே சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வேளையில இந்த ஒரு முன்னெடுப்புக்கு முழு ஒத்துழைப்பையும் வழங்கிய நம்ப தோழர் கரண் கார்கி அவர்களுக்கு எங்களுடைய இயல் சார்பிலும் சரி, அனைவரது சார்பிலும் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.
பனுஷா இருக்கியாமா? தொடர்ந்து அங்கத்தை வழி நடத்த எழுத்தாளர் கரண் கார்கி அவர்களை அழைக்கிறேன். சார் பேச ஆரம்பிக்கலாம் சார். உங்க அனைவருக்கும் வணக்கம். இந்த சூழல் நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? இந்த மாதிரியான ஒரு சூழல்ல இலக்கிய ஆர்வத்தோட இத்தனை பேர் சேர்ந்திருக்கிறீங்கன்றது தமிழ்நாட்டுல கூட கொஞ்சம் குறைவா தான் வருவாங்க. ஆனா ஒரு 60-50 பேருக்கு மேல ஒன்னா சேர்றது, இலக்கியம் குறித்து ஒரு மாலை வேலையில பேசணும்னு நினைக்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம். நான் நிறைய விஷயங்கள் சொல்றதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றேன். எனக்கு உண்மையாவே நான் ஃபர்ஸ்ட் டைம், அதாவது ரஷ்ய இலக்கியங்கள், ஐரோப்பிய இலக்கியங்கள் மீறி நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட இலக்கியம் எதுன்னா சிங்கப்பூர் மலேசியாவை பத்தி சிங்காரம் எழுதின கடலில் ஒரு தோணி புயலுக்கு அப்பால். இங்க இருந்து இந்தோனேஷியாவுக்கு பிழைக்க வந்த ஒரு தமிழர் தான். அவர் 18 வயசுல வந்து அது 2ஆம் உலக போர் காலகட்டம். அந்த அழகான பதிவு தமிழ்ல அப்படி ஒரு அற்புதமான படைப்பு கிடையவே கிடையாது. ஏன்னா அவ்வளவு அழகான ஒரு நேர்த்தியான படைப்பு. தமிழ்ல இப்படி ஒரு படைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாவல் ஸ்ட்ரக்சர்னா அதுல இருக்கும். நீங்க யாராவது தயவு செஞ்சு அதை வாசிங்க. ஏன்னா அது மலேசியாவை பத்தியும், சிங்கப்பூர் பத்தியும், தாய்லாந்து பத்தியும், இந்தோனேஷியா பத்தியும், அங்க இருக்கிற தமிழர்களுடைய வாழ்க்கைய, சர்வதேச அரசியல, தமிழர்களுடைய உண்மையான அடித்தளங்கள் எல்லாம் அது பேசியிருக்கோம். ஒரு அப்பட்டமான ஒரு 2 தமிழ் நாவல்னு என்னை ஃபர்ஸ்ட் சொல்ல சொன்னாங்க. நான் வந்து கடலுக்கு அப்பால் புயலில் ஒரு தோணி சிங்காரம், அது வாசிக்கலாம். ஒண்ணு சொல்லிடுறேன். ஏன்னா மலேசியாவில இருந்து தான் அவர் அந்த இலக்கிய பண்பை பெற்றிருக்காரு. மலேசியாவில, சிங்கப்பூர்ல இருந்து அந்த பண்பை பெற்றாலும் அவர் மிகச்சிறந்த வாசகரா இருந்திருக்கார். இது இருக்கட்டும். 2வது, நான் வந்து இங்க மரப்பாலம்ன்ற நாவலை எழுதுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்தது மலேசிய எழுத்தாளர்கள் தான். தயாம் மரண ரயில், நினைவு தூண் அப்படின்ற 2 நாவல் தான் வந்து நான் மரப்பாலம் எழுதுவதற்கான ஒரு பேஸ் எனக்கு உற்பத்தி பண்ணி கொடுத்த ஒரு 2 நாவல். இந்த 2 விஷயமும் வந்து மலேசிய, சிங்கப்பூர் மக்களுக்கு தான் சேரும். அந்த விதத்துல உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறதுல, உங்களோட உரையாட போறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பா ஒரு விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். என்னன்னு சொன்னா, ஒரு சிற்பம் அடிக்கிறதுக்கு, இல்ல ஒரு ஓவியம் வரைகிறதுக்கு, கட்டடக்கலைக்கு, மொழி பயிற்று எல்லாத்துக்குமே வந்து உலக அளவுல பல்கலைக்கழகங்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு, பயிற்சி முறைகள் எல்லாமே இருக்கு. ஆனா இலக்கியம் படைப்பதில் அப்படி ஒரு பயிற்சி முறை எல்லாம் கிடையாது. தமிழ் இலக்கியம், ஆங்கில இலக்கியம், உலக மொழியில நிறைய இலக்கிய PhD வரைக்கும் போகலாம், ஆய்வு எல்லாம் பண்ணலாம். ஆனா ஆய்வு பண்ணவர்கள் அத்தனை பேரும் நாவலாசிரியர்கள் ஆவார்களா, கவிஞர்கள் ஆவார்களா, சிறுகதை ஆசிரியர்கள் கிடையாது. அந்த பட்டியல் எடுத்து பார்த்தா 2% கூட அப்படி வர முடியாது. பெரும்பாலும் வந்து அப்போ எப்படிதான் இதை நம்ம அடையிறது அப்படின்னா, நான் தோழர்கள காலையில பேசும்போது சொன்னதுதான். நாம வந்து ஆசைப்படணும். எதுக்கு ஆசைப்படணும் அப்படின்னா, எழுத ஆசைப்படணும். எனக்கு தெரிஞ்ச விஷயத்திலேயே மனிதன் எவ்வளவு கண்டுபிடிப்புகளை செய்வான், எத்தனையோ கண்டுபிடிப்புகளை செய்வான். ஆனா எழுதணும்னு நினைக்கிறது தான் மாஸ்டர் தாட்னு சொல்லுவேன். ஏன்னா எழுத்துதான் இந்த உலகத்தை வந்து நிறைய டிசைன் பண்ணிருக்கு. முதல்ல எழுதுவாங்க, முதல்ல குறிப்பெடுப்பாங்க, முதல்ல வந்து தங்களுடைய சிந்தனைகளை ஒரு காகிதத்துல பார்ப்பாங்க. ஆதி மனிதன் கூட தன்னுடைய சிந்தனையை ஃபர்ஸ்ட் குகைகள்ல தான் ஃபர்ஸ்ட் டிசைன் பண்றோம். ஆடு பார்த்தா ஒரு ஆடு நான் பார்த்தேன், இது ஆடு வடிவம்னு டிசைன் பண்றான். ஆண் பெண் அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க, அவங்க 2 பேரும் விரும்புறாங்கன்னா அவங்க கையை இணைச்சு ஒரு படம் வரைவான். இந்த மாதிரி தீட்டல்கள் தான் எழுத்தா மாறி, ஓசையா மாறி, மொழியா மாறி இவ்வளவு பெரிய விஷயங்களை உருவாக்கி இருக்கிற ஒரு மொழி. மலேசியர்களோ இல்ல தமிழரோ இல்ல ஐரோப்பியரோ இல்ல அமெரிக்கரோ தங்களுடைய கருத்தை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை, வாழ்வியல, துன்பத்தை, துயரத்தை நாம ஒருத்தருக்கு கடத்தணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு ஒரே ஒரு நல்ல ஊடகம் எழுத்துதான். எழுத்தின் வழியாதான் நான் இந்த உலகத்தையே புரிஞ்சுக்கிட்டேன். எழுத்தின் வழியாதான் நான் இந்த மனிதர்களே புரிஞ்சுக்கிட்டேன். எழுத்தின் வழியாதான் என் சொந்த சமூகத்தையே நான் புரிஞ்சுக்கிட்டேன். எழுத்தின் வழியாதான் இந்த நகரத்தையே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த மாதிரியான வாசிப்பு பண்பு ரொம்ப பால்யத்துல எனக்கு போச்சு. இப்போ இந்த மாதிரியான பேஸான பண்பு தான் எழுத்து ஆசைக்கு நம்மளை உந்தித்தாங்க.
அப்ப பேஸ் ஒண்ணு வச்சுக்கணும். நாம என்ன, இந்த 3 மாசம் பயிற்சியோ இல்ல 3 வகுப்பு பயிற்சி எடுக்கிறோம், அப்புறம் நேரடியா ஒரு பயிற்சி இதை வச்சு ஒரு படைப்பு செஞ்சிட முடியுமா? அப்படிலாம் இல்லை. அது எதுவும் மந்திரம் எல்லாம் கிடையவே கிடையாது. அப்படிலாம் எதுவும் பண்ண முடியாது. பேசிக்கா ஆசையோட இங்க வந்திருக்கிற அத்தனை பேரும் உண்மையான அக்கறையோட இங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு சில டிப்ஸ் கொடுக்க முடியும். ஒரு அம்மா சொல்லுவாங்கல்ல, குழந்தைக்கு தெரியும் அது நெருப்புன்னு, அது சுட்டா கையை வச்சா சுடுன்னு அதுக்கு தெரியும். ஆனா அந்த குழந்தைக்கு மண்டையில பதிகிற மாதிரி 2-3 முறை சொல்லணும். ஏய் போவாத, அப்பவும் அது கையை வைக்கும். ஏன்னா அவங்க இப்ப தோழர் பொன் கோகிலா சொன்னது போலதான், நான் எழுதுறேன், எங்க போய் நின்னுடுறேன், எல்லாருக்கும் நடக்கும். டால்ஸ்டாய்க்கே நடக்கும், எல்லாமே நடக்கும். டால்ஸ்டாயே பாதி அண்ணா கரீனா எழுதினேன்ட்டு பாதியில கன்ஃபியூஸ் ஆகி நின்றுடுவார். அப்போ இந்த மாதிரி எல்லாமே நடக்கும். என் சொந்த நிலைமைகள் இப்போ பயிற்சின்றது இதுதான். நம்ம ஆசைப்படணும் ஃபர்ஸ்ட், எதுக்கு? எழுதுறதுக்கு. அப்புறமா முயற்சி பண்ணணும், பயிற்சி எடுக்கணும், கண்டிப்பா பயிற்சி எடுக்கணும். பயிற்சி வகைகள் எல்லாம் என்னன்னாக்கா, வெறும் வாசிக்கிறது மட்டும் இல்ல, நாம சிந்திக்கிறது எழுதி பார்க்கறது. நாம என்ன சிந்திக்கிறோமோ அதை எழுதி பார்க்கறது. நான் எழுதுறது மத்தவங்களுக்கு புரியுதா? ஃபர்ஸ்ட் புரிஞ்சிருச்சு. சரி, நான் வழக்கமா எழுதுறத எல்லாரும் எழுதுவாங்கல்ல, அன்புள்ள நண்பா அப்படின்னு ஒருத்தன் எழுதுவான், நண்பனுக்கு அப்படின்னு ஒருத்தன் எழுதுவான். நண்பா, நான் உன்னிடம் ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிறேன், ஓப்பனிங்கே அப்படி ஸ்டேட்மெண்ட் போயிடலாம். இப்படி ஒரு 100 வகையான மெத்தட் இருந்தாக்கா 101வது வழியை நீங்க கண்டுபிடிச்சிடணும். இப்ப நீங்க அப்ப 60 பேர் இருக்கிறீங்க, 60 பேர் ஒரு விஷயத்த அன்புள்ள நண்பனுக்கு அப்படின்ற வார்த்தையை ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படி சொல்லலாம்னு 60 பேரும் சொன்னா 61வது வார்த்தையை நான் சொல்லுவேன், அதே பொருள் தான் குறிக்கும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் நம்ம, எனக்கு தமிழ்ல இல்லாதது போல் முதல்ல நம்ம முதல்ல என்ன ஸ்ட்ரக்சர் அதுன்னு புரிஞ்சுக்கணும். தமிழோட ஸ்ட்ரக்சரே இல்லாத நம்ம இனி பேசின்னு இருக்க போறது இல்ல. தமிழ்ன்றது உலகின் ஆதி மொழிகள்ல 6 மொழிகள்ல 7 மொழிகள்ல ஒண்ணு. அத நீங்களும் நானும் கண்டுபிடிக்கல, அது ஐரோப்பியர்கள் சொல்றாங்க. சவுத் கொரியன் என்னோட சவுத் கொரிய அறிஞர் சொல்றாங்க, தமிழ் என்னுடைய தாய்மொழிகளின் மூலம்ன்ற. ஜப்பானியர் சொல்றாங்க, ரஷ்யர்களை தவிர்த்து, கிரீக்கை தவிர்த்து, ஜெர்மன் லாங்குவேஜை தவிர்த்து மற்ற பெரும்பாலான மொழிகளின் தாய்மொழியா தமிழ் இருக்கு. அப்போ இவ்வளோ பெரிய ஆதி மொழியை நம்ம பேச போறோம், எழுத போறோம் அப்படின்றது ஒரு மகிழ்ச்சின்றதை விடவும், அதுல நம்ம வாழ்க்கைய, நம்ம சமூகத்தை, நம்ம நாட்டை, நம்மளுடைய சுற்றுப்புறத்தை, நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரங்கள் சேர்ந்த ஒரு அழகிய இலக்கிய படைப்பை செய்ய போறன்றது பெருமிதங்களில் பெருமிதம், வெறி கிடையாது, பெருமிதம், மகிழ்ச்சி. இப்ப நான் என் வாழ்க்கையில நீ எது ரொம்ப மகிழ்ச்சினா, நான் தமிழ்ல பேசுறேன், தமிழ் எழுதுறன்றதை மீறி தமிழில் ஆகச்சிறந்த இலக்கியத்தை என்னால படைக்க முடியுது. இந்த தகுதியை நான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறது தான் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இப்ப அந்த மகிழ்ச்சியை நாம எல்லாராலையும் அடைய முடியும். ஏன்னா நமக்கு ஒரு பெண்ணுன்ற சொல்ல குறிக்கிறதுக்கு மட்டும் தமிழ்ல 60 வார்த்தைகள் இருக்குது. யானையை குறிக்கிற சொல் மட்டும் 60 வார்த்தை இருக்கு. அப்போ பண்பட்ட நான் எல்லாரும் சொல்றாங்க 4000 வருஷம் மொழி, 5000, அதெல்லாம் ரொம்ப குறைவு. பூமியில இருந்து எடுத்த பொருளை பார்த்து கார்பன் டேட்டிங் பண்ணி அப்படி சொல்றாங்க. ஆனா இது குறைந்தது 15,000 20,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு மொழி. நாம இன்னும் ஆய்வு நோக்குல போக போக அதெல்லாம் கண்டுட்டோம். இப்பேற்பட்ட மொழியில நம்ம வேலை செய்ய போறோம் அப்படின்ற முதல் படிமத்தை நம்ம உள்ளத்துல வச்சுக்கிட்டு, இப்போ ஆசைப்படுறது, ஆசையை நோக்கி பயிற்சி எடுக்கிறது. பயிற்சியின் வழியே முயற்சி 100% வெற்றி. நீங்க 60 பேர் இருந்தீங்கன்னா என்னால உறுதியா சொல்ல முடியும், 40 பேர் ஓராண்டு 2 ஆண்டுல புத்தகத்தை எழுதிட முடியும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஃபர்ஸ்ட் நோட்டை போட்டு எழுத ஆரம்பிச்சிடறது. யோசிச்சுலாம் இருக்கக்கூடாது, நான் எழுதுவேனா எழுத மாட்டேனா தெரியவனா. எனக்கு சொந்த எக்ஸ்பீரியன்ஸா நான் பேசுறேன். நான் முதல்ல பேஸ்லாம் சொல்லிடுறேன். அப்போ இது எங்க இருந்து நான் கத்துக்கிட்டேன்? இந்த உறுதியா நான் எப்படி சொல்றேன்னா, எங்க வீட்டுல யாரும் பெரிய படிக்கிறவங்க இருந்தாங்க. எங்க அம்மா அற்புதமா வாசிப்பாங்க, எங்க அப்பாவும் ரொம்ப அருமையா வாசிப்பாரு. ஆனா அவங்க வாசியதெல்லாம் சாண்டில்யன், அந்த நேரத்துல இருந்த பி.டி. சாமி, தமிழ்வாணன், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்திரா பாரத், நிறைய பேர், ராணி, குமுதம், எல்லாம் அதுல வரக்கூடியது. அப்புறம் ராணி முத்து, இப்படிதான் வாசிப்பாங்க. எனக்கு நான் அதெல்லாம் எடுத்து வாசிப்பேன். நானும் இதுதான் வாசிப்புன்னு நான் நினைச்சுப்பேன். அந்த 7 வயசு 8வது படிக்கும் போது எனக்கு என்ன ஒரு 12 வயசு இருக்கும். அப்ப அந்த காலகட்டத்துல நான் வாசிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு அது ரொம்ப புதுமையா இருந்தது. இந்த பசங்க பேசுறதை விட, இந்த உலகத்தை பார்க்கறத விட, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இந்த வாசிப்பு ஒரு கட்டத்துக்கு மாறுது. எவ்வளவு தூரம், 16 வயசு வரும்போது நான் ரஷ்ய இலக்கியங்களுக்கு போயிட்டேன். ஏதோச்சும் என் கையில ஒரு புத்தகம் கிடைக்கும். அதெல்லாம் இவங்க வாசிக்க மாட்டாங்க. நான் வாசிச்சுக்கிட்டே இருந்ததால அந்த பயிற்சி எனக்கு ரஷ்ய இலக்கியங்கள் வாசிக்கிறது அது
மரியா பிரிலடாயாவா எழுதுன லெனினுக்கு மரணம் இல்லைன்னு ஒரு நாள். எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு கட்சியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, எதுவுமே இல்லை. அதை டக்குனு வாட்ச உடனே ஒரு உலகத்துல இருந்து இன்னொரு உலகத்துக்குள்ள என்னை கொண்டு போகுது. அந்த நேரம் பார்த்து சார்லஸ் டிக்கன்ஸோட இருபெரும் நகரங்கள், டான் குவிக்சேட், இந்த மாதிரியான படைப்புகள்லாம் வாசிக்க 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 எனக்கு இந்த உலகமே புரிய ஆரம்பிக்குது. அதெல்லாம் அடிப்படையில வந்துதான் நான் என்னுடைய உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். பாரு, இவங்கெல்லாம் அங்க ஒரு ஐரோப்பிய நகரத்தை எழுதுறான், ஒருத்தன் அமெரிக்க நகரத்தை எழுதுறான், ஒருத்தன் வந்து ஆப்பிரிக்க நகரத்தை எழுதுறான். அப்ப ஏன் என் நகரத்தை நான் எழுதக்கூடாது அப்படின்றது யோசனை வருது. இப்படி அவன் எழுதுனது போல நான் எழுதிட முடியுமா? என்னால் எழுத முடியல. ஏன்னா எனக்கு பயிற்சி ஆசான் யாரும் கிடையாது. எனக்கு நானே தான் பயிற்சி எடுக்கணும். அதனால நான் என்ன யோசிக்கிறேனோ அதை ஒவ்வொரு நாள் மாலையும் நான் எழுதுவேன். 1 மணி நேரம் செலவழிப்பேன். 4 மணி நேரம் புத்தகம் வாசிக்கிறேன்னா 1 மணி நேரம் நான் கண்டிப்பா எழுதுவேன். அது நோக்கமற்று எழுதுவேன் நான். அப்படி எழுதும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சுன்னா நான் கவிதைகள் எழுத ஆரம்பிக்கிறேன். அதெல்லாம் கவிதைகளா எனக்கு தெரியாது. அப்புறம் அந்த கவிதைகள் எல்லாம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். இப்ப நம்ம ஒரு விஷயம் எழுதுறோம்னா மத்தவங்களுக்கு பிடிக்கும் எப்போதுமே. இவன் ஏதோ எழுதுறான் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், எனக்கு ஒரு கவிதை எழுத்தா சொல்லி கேட்போம். நான் உடனே எழுதிடுவேன். அது அவருக்கு பிடிச்சி அது கவிதைன்னு அவர் நினைச்சுக்குவாரு. எனக்கு அது ஒரு அங்கீகாரமா இருக்கும். ஆனா அது கவிதையான்னு நான் தான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா என்னட்ட கவிதை கேட்டவன் ஆசிரியர் கிடையாது. அவன் தேவைக்கு ஒண்ணு கேட்டா அது ஒரு வார்த்தையை மொழியாக்கும் போது அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். எப்போதுமே ஒரு நம்ம கடிதம் படிக்கும் போதே ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். அது எவ்வளவு சிறப்பா எழுதுனாங்கன்றது கிடையாது, எழுதுறதே ஒரு சுவாரஸ்யம். நீங்க அதை எழுத 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 எனக்கு பசங்க சொல்ல சொல்ல நான் வேற இடத்துக்கு போறேன். வேற இடத்துக்கு போகும்போது இதெல்லாம் நான் வாசிக்கிட்டே இருக்கிறேன். திடீர்னு நான் ஒரு முறை சார்லஸ் டிக்கன்ஸோட இருபெரும் நகரங்கள் விட்டுருங்க, உலகை குலுக்கிய 10 நாட்கள் சொல்லிட்டு ஒரு புத்தகம் ஜான் ரீடு எழுது. அதை வாசிச்ச உடனே என்னடா இது இப்ப வாசிக்கிறேன், திரும்ப திரும்ப வாசிக்கிறேன். என்ன இது நம்ம ஏதோ எழுதிக்கின்னு இருக்கிறோம். ஆனா இது அப்பெல்லாம் நான் புத்தகமா போடல. என்ன உலகத்துக்கு ஒருத்தருக்கும் தெரியாது. எனக்கு நானே பயிற்சி எடுக்கிற காலம் அது. அப்ப அந்த காலத்துல வந்து நான் இதை ஆனா ஒப்பிட்டு பார்ப்பேன். இந்த புத்தகங்கள்லாம் எப்படி இருக்குது, ஏன் இந்த புத்தகம்லாம் நான் எழுதுறதெல்லாம் எப்படி இருக்குது, ஏன் இதுல எப்ப பாரு மந்திரவாதி, சூனியக்கிழமை, சூனியக்காரி, ஒரு மோதல், எப்ப பாரு லவ் பண்ண பொண்ணு பையன் சந்திச்சா லவ் பண்றதே தான் இருக்கணுமா, அம்மானா எப்பவுமே சிடு சிடுன்னு இருக்கணுமா, அப்பானா கண்டிப்பா இருக்கணுமா, ஏன் இங்க வாழ்க்கையே வேற மாதிரி இருக்குது, எப்படி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்குள்ள சப்கான்சியஸ் வந்து டெவலப் ஆகினே வருது. புறம் இதுல வந்து எரிச்சலா இருக்கு. நான் எழுதுறதெல்லாம் சரியில்லை, என்ன நானே வந்து ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இதெல்லாம் நீ செய்யறதெல்லாம் சரி கிடையாது. அப்ப எதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள யோசனை வந்துகிட்டே இருக்கும். ஆனா என் நண்பர்கள் கையில ஓயாம சொல்லிக்கிட்டே இருப்பேன், நான் எழுதுறவன், எழுத போறேன், வாழ்க்கையின் லட்சியமா நான் எழுதுறதுதான் இருக்குன்னா எல்லாரும் எனக்கு கிண்டல் அடிப்பாங்க. ஆமா, இருக்கிற வேலையெல்லாம் விட்டு இவர் எழுதுறாங்க, 1000 பேர் எழுதுறாங்க, அதுல இவன் எழுதுறத கேட்கறாங்களா அப்படின்னு சொல்லி இளங்கலை மாணவர்கள் அப்ப என் நண்பர்கள் அப்ப அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நான் ஒண்ணு பிடிவாதமா செஞ்சேன். ஒரு நாள நான் நூலகத்துக்கு போறதுக்கு நிறுத்த மாட்டேன். என் வீட்டுல இப்ப கொஞ்சம் புத்தகங்கள் இருக்குது, அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் புத்தகங்கள் என்னுடைய அலமாரியில வைக்கிற அளவுக்கு எனக்கு சோர்ஸ் இருக்கு. முன்னா நான் அந்த பெரிய காசு இருக்காது, அதனால லைப்ரரிக்கு போவேன். லைப்ரரி 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 அந்த லைப்ரரி கூட நான் போனா முக்கியமா வாசிக்கிறது. எனக்கு இந்த ஒரு விஷயத்தை நிறுத்திட்டு நான் ஒரு இடத்துக்கு போறேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு எது வரும்னு தீர்மானிக்கும். எழுது 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 வாசி வாசின்றதெல்லாம் கிடையாது. எனக்கு எது வரும் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் தீர்மானிக்கிறேன். எனக்கு எது வரும்னு எனக்கு தீர்மானிக்க தெரியாது. ஒரு குழந்தைக்கு வந்து என்ன தெரியும்னாக்கா, அம்மா வண்டியே விளையாடணும், அப்பா வண்டியே விளையாடணும், அந்த பொண்ணு கூட விளையாடணும், இந்த பையன் கூட விளையாடணும், நண்பர் கூட விளையாடணும். எனக்கு யாரோ ஒருத்தர் நெருக்கமா பிடிக்கும், இவங்க கூட பேசினாதான் எனக்கு ரொம்ப கனெக்டடா இருக்குது. அது மாதிரி படைக்கிறதுல கூட நான் வந்து கட்டுரை எழுத போறேன்னா, நான் சிறுகதையில எனக்கு ஆசையா இருக்கா, கவிதை படிமா எனக்கு நல்லா வருதா, அப்போ ஒரு நாவல் எனக்கு நான் ஒரு பெரிய கேன்வாஸ்ல எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம கண்டடையணும். மஸ்ட். நீங்க அது செய்யாம எதுலையுமே நீங்க ஒரு மாஸ்டர் ஆகவே முடியாது. எழுதணும்னு நினைக்கிறதே மாஸ்டர் தாட். அந்த மாஸ்டர் தாட் உண்மையாவே மாஸ்டரைஸா இருக்கணும்னு சொன்னாக்கா நீங்க என்னவா இருக்க போறீங்க. நீங்க ஒரு நாவல் ஆசிரியனா, சிறுகதை ஆசிரியனா, கவிஞனா, இல்ல கட்டுரையாளனா என்றத நீங்க தீர்மானிக்கணும். எழுதலன்னு வந்துட்டீங்க, ஆனா எல்லாத்துக்கும் ஒரு விதமான படிமை இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு விதமான மனநிலை இருக்குது. நாவல் வந்து மிக தாங்கும் சக்தி வேணும். எவ்வளவு புரட்டி போட்டா கூட. ஏன்னா நாவல் எழுதும் போது அதான் நான் சொல்லுவேன், நாவல் வந்து கடல்ல முத்தெடுக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது, ஆழ்கடல்ல போய் முத்தெடுக்கிற மாதிரி. கடல்ல ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போய் தான் சிக்கி எடுப்பாங்க. அந்த முத்து எடுக்கிறவங்களுக்கு இடுப்புல ஒரு கயிறு கட்டிடுவாங்க. அந்த கயிறை வந்து தான் சொந்த உறவினர்கள் கையில தான் கொடுப்பாங்க.
ஏன்னா இவங்க ஒரு சின்ன அசைவு கொடுத்தா ஐயோ நம்ம மாமா உள்ள இருக்கிறான்ட்டு மைத்துனை தூக்கிடுவான். அதுதான் வழக்கம். அதுவாவது கரையில இருக்குது. ஆனா நாவல் எழுதுறதுன்றது ஆழ்கடல்ல முத்து எடுக்கிறது போல. உங்களுக்கு துணைக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. மூச்சு முட்டி நிப்பீங்க. அப்ப நீங்களே மேல வரணும். மேல வந்தா பயப்படவே கூடாது. கவலையே படக்கூடாது. நல்லா ஆழ்ந்து மூச்சு இழுத்துக்கிட்டு உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சதாலதான் நீங்க ஆழத்துக்கு போயிருக்கிறீங்க. முத்து எடுக்கணுன்றதுக்காக தான் கடலுக்குள்ளேயே போயிருக்கிறீங்க. முத்து நடுக்கடல்ல தான் கிடைக்கணும் உங்களுக்கு தெரியும். இவ்வளவும் தெரிஞ்ச பிறகு தயங்க கூடாது. மறுபடியும் வந்து மேல ரிலாக்ஸ் பண்ணிட்டு எங்க நம்ம தயங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன பண்ணணும் அந்த நேரத்துல சம்மந்தம் இல்லாத ஒரு வேலையை செய்யணும். சும்மா நான் வந்துட்டு எனக்கு குழப்பமா இருக்குதுன்னு குழப்பத்தை பத்தி சிந்திக்க கூடாது. குழப்பத்தை பத்தி சிந்திச்சுட்டு இருந்தோம்னாக்கா மறுபடியும் நம்ம ஆழ்கடலுக்கு தான் போய் மூச்சு திணற ஆரம்பிப்போம். எதை பத்தியே சிந்திக்க எதுக்காக நம்ம மூச்சு திணறணும் அப்படின்னு மேல நல்லா மூச்சு எடுத்துக்கிட்டு மேல வந்து சுத்தி முத்தி பார்க்கணும். இல்லைன்னா அந்த வேலையை அப்படியே விட்டுருணும். விட்டுட்டு நம்ம வேற வேலையை செய்யணும். என்ன வேலை செய்யலாம்? அதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு புத்தகத்தை படிக்கலாம். புத்திசாலித்தனமா இருந்தா. நான் மயிலை பத்தி எழுதுறேன்னா மயிலை பத்தியே புக்கு படிக்க கூடாது. மயிலை பற்றி எழுதுகிறேன். குயிலை பற்றி எழுதுறேன்னா குயிலை பற்றிய புத்தகம் படிக்கக்கூடாது. அது கெட்ட பழக்கம். ஏன்னா நீங்க எதையாவது ஒண்ணு படிக்கணும். ஏற்கனவே நான் ஏன் இதை சொல்றேன்னா நீங்க குயிலை பத்தி ஏற்கனவே தீர்மானிச்சுட்டு தான் நீங்க புக் எடுத்திருக்கணும். குயில் பாடுமா, ஆடுமா, ஓடுமா, கருப்பு நிறமா, சிவப்பு நிறமா, அது என்ன பண்ணும், மேஜிக் எல்லாம் பண்ணலாம் நீங்க. ஆனா அதனுடைய வழிமுறையில இருந்து மாறவே கூடாது. மற்ற மேஜிக் எல்லாம் பண்ணலாம். திடீர்னு அது மைக்கேல் ஜாக்சன் மாதிரி குயிலியா முன்னாடி ஆடின்னு வந்தது, வாசகன் மிரண்டெல்லாம் போயிட மாட்டான், ரசிப்பான். ஆனா அப்போ அது மாதிரி அப்போ அந்த குயிலை பற்றி உங்களுக்கு தெரியும். அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல சிணுங்குறீங்கன்னா குயிலையே படிச்சா அங்க படிச்சதே உள்ள வந்துடும். ஏன்னா ஏற்கனவே சோர்வுல இருக்கிறீங்க. படிச்சது அதனால நீங்க வேற ஒரு புலியை போய் படிக்கணும். புலியை போய் படிப்ப இது டிராவல் ஆயிடும். நான் அதுக்கு ஒரு உதாரணம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்றேன். ஒரே ஒரு நாவலோட உதாரணம் மட்டும் உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன். எனக்கு அந்த மாதிரி நிகழ்ந்தது. இப்ப இந்த மாதிரி நீங்க வந்து முதல்ல என்னன்னா எழுதுறவங்க ஒரே ஒரு விஷயம் செய்யும். திங்கக்கிழமை வந்து எழுதுறத பத்தி ஆசைப்பட்டுட்டு செவ்வாய் புதன் வேழன் எல்லாம் விட்டுட்டு மறுபடியும் அடுத்த திங்கக்கிழமை வந்து நான் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறது. நீங்க எழுதணும்னு நினைச்சீங்கன்னா அதுவும் குறிப்பா நாவல் எழுதணும்னு நினைச்சீங்கன்னா ஓயாத சிந்தனை. எதுக்குன்னு எந்த நேரமும் அப்படி தெரிஞ்சுன்னு இல்லை. மைண்ட்ல நான் எழுதுறேன். சரி இந்த கேரக்டர் எப்படி பண்ணிட்டோம், இந்த கேரக்டர் பத்தி திடீர்னு பார்ப்பேன். ரோட்ல யாரோ ஒரு குப்பை பொறுக்கிட்டு ஒரு பையன் வருவான். அவனை பார்த்த உடனே இந்த கேரக்டர் இது ஏதோ ஒண்ணு தோணுது, ஏன் அதை நம்ம மிஸ் பண்றோம் அப்படி சடக்குன்னு அந்த பிரேமை அப்படி பிக்ஸ் பண்ணி வச்சுக்கோ. இது அவனை ஏன் நம்ம இதுல பயன்படுத்தக்கூடாது அப்படி பார்க்கலாம். நாவல்ன்றது ஒரு பெரிய கேன்வாஸ் மாதிரி. அதுல நீங்க விதவிதமான ஒரு காதல் எழுதலாம், ஓவியம் தீட்டலாம், இசைக்கலாம், கவிதை பாடலாம், காதல் வேணான்னு வெறுத்து துரத்தி விட்டுடலாம், உங்களை அது துரத்தி விட்டுடலாம், என்ன ஒண்ணா நடக்கலாம். ஆனா அதனுடைய முதுகெலும்பை வந்து நீங்க ஸ்ட்ரக்சர் வச்சிருப்பீங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். ஒற்றைப்பல்னு ஒரு நாவல். அந்த நாவல் நான் வந்து என்னோட உள்ளத்துல இருந்த ஒரு அது கூட கருப்பர் நகரத்தை கருப்பர் நகரத்தை சொல்றதுக்கு முன்னாடி நான் என்னோட இன்னொரு அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். நான் வந்து கவிஞனா இருந்தேன் இல்லையா, அப்படி சொல்லலாம் தானே. உங்களுக்கு தாவி போனா உங்களுக்கு ஒன்றும் கன்ஃபியூஸ்ல இல்லை. நான் சொல்றேன் ஏன்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட்ல வந்து எழுதணும்னு ஆசைப்படுறேன். எப்போ 16 வயசுல ஆசைப்படுறேன். எழுதிக்கிட்டே எழுதுறேன். ராத்திரியான ஒரு லைட்டை போட்டு வச்சுன்னு ஒரு படிக்கட்டு அழகா எனக்கு இருக்கும். ஒரு அமைதியான இடங்கட்டு உட்காந்து எழுதிக்கிட்டே இருப்பேன். என்னன்னு எழுதுவேன். என் நண்பனுக்கு பதில் எழுதுவேன், என் காதலிக்கு கடிதம் எழுதுவேன், இல்லாத காதலிக்கெல்லாம் எழுதுவேன். இஷ்டம் போல அந்த கவிதையெல்லாம் சொன்ன காமெடியா எழுதுவேன். அப்புறம் எழுதுவேன். அதுக்கு ஒரு இது படம் வரைவேன், இதை பண்ணுவேன். அப்புறம் ஒரு சின்ன சிறுகதை வரைவேன். எல்லாமே ஒண்ணுமே குப்பை எல்லாம் வேஸ்ட். ஆனா நான் எழுதிக்கிட்டே இருப்பேன். போய் எழுதுவேன், வாசிப்பேன். இப்படியே நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சுனாக்கா நான் உண்மையான ஒரு நல்ல கவிதையை வாசித்தேன். கலீல் கிப்ரானோட முறிந்த காதல் பறவையின் முறிந்த சிறகுகள். அதை வாசிச்ச உடனே எனக்கு என்னடா கவிதை இது, நான் எதுக்கு தேவையில்லாம 100 கணக்குல பக்கம் பக்கமா எழுதி கிழிக்கிறேன். யாரோ ஒருத்தன் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டான், யாரோ ஒருத்தி நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டான், அதுதான் உன் வாழ்க்கையை வீண் பண்ற. அவன் எழுதுறான் பாரு, ஏய் செல்மா கராமி, என் செல்மா கராமி அமைதியாக உறங்கி கொண்டிருக்கிறார், சற்று அமைதியாக நடந்து செல்லுங்கள். என் லெபனான் தேசத்து இளைஞர்களே, உங்களுடன் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் காலடி தடம்பட்டு எழுப்பும் சருகுகளின் ஒளியில் அவள் எழுந்து கொள்ளப்படும். அந்த அம்மா செத்து போனமா போய் வச்சுக்கிறான். எழுந்து கொள்ளும். சற்று மெதுவாக நடந்து செல்லுங்கள். அதுவே நீங்கள் அவளுக்கு செலுத்தும் அஞ்சலியாக. மனப்பாடமே ஆகாத மண்டை நான்.
எனக்கு அவ்வளவு கியூட்டா அது புரிஞ்சுச்சே இல்லையா. அது கம்ப்ளீட்டா வாட்சினே இப்போ கடைசியா முடிப்பான் அவன். அந்த அம்மாவை பழிச்சிருவாங்க, கர்ப்பிணியான அம்மா, அந்த காதலி கராமி, செல்மா கராமி பழிச்சிருவாங்க. இவன் ஓடுவான், இவன் ஓடி போயிட்டு கடைசியா கேட்பான் அந்த வெட்டியான் கையில, ஏய் இங்க இதப்பா அந்த அம்மா யாராவது போன, ஆமா ஒரு அம்மாவை பழிச்சிட்டு போனாங்க. அப்ப அவன் நிறுத்தி சொல்லுவான், நீ ஒரு ஒரு பெண்ணை புதைக்கல, 2 இதயங்களை புதைச்சாரு. முடிப்பான். நான் சொல்றது உங்களுக்கு தட்டையா இருக்கும், ஆனா நீங்க அந்த முழு கதையும் படிச்சுட்டு வரும்போது என்னடா ஒரு வார்த்தை கவிதையே இல்லை, உரைநடை கவிதை. அப்ப நான் பார்த்தேன், நான் லாய் கட்டுறவன், நான் வந்து எழுதுறவன், ஆனா இந்த கவிதை பாசாங்கெல்லாம் நான் இனி பண்ணக்கூடாதுன்னு முடிவு. அழகான ஒரு மார்கழி மாசத்துல நல்லா கீழ்ச்சி போட்டு நல்லா குளிர் காய்ச்சிட்டு நான் நாளைக்கு சிறுகதை எழுத போறேன்னு முடிவு. அதுதான் எழுதுற, மறுபடியும் சிறுகதைகளா எழுதி தள்ளுற, எழுதி ஆனந்த விகடன் குமுதம், இதான் வேலை எனக்கு. உலகத்துமே எனக்காக தான் எழுதுறது, நான் தான் ஒருத்தன் தான் எழுதுறேன் கனவு. பெரிய அதாவது நான் என்ன மக்சிம் கார்கி மாதிரி வரணும் அப்படின்றத யார், உலகின் 10 எழுத்தாளர்கள்ல ஒருத்தனா கரண் கார்கி இருக்கணும் அப்படின்னு பேருங்களா கண்டுபிடிச்சேன். அப்பா அம்மா பேர்லாம் தூக்கி போட்டேன், நானா பேர் இருக்குது கனவு. ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு 365 நாளும் நீ எழுதணும் வாசிக்கணும் எதை பண்ண. ஆனா மனம் செப்பாமாவாத வரைக்கும் நீங்க எதை பண்ணணும்னு உங்களுக்கு தெரியவே தெரியும். ஒருவேளை சிலருக்கு ஓப்பனிங்லேயே தெரிஞ்சிடலாம், அந்த மேஜிக் நடந்துடலாம், தெரியாது. நான் தம்பி எனக்கு தெரியல, நான் பார்த்து போறேன், சிறுகதை எழுதுறேன், எதுவுமே வரல. ஒரு கார்டு ஒண்ணு வரும், நீங்கள் மிக சிறப்பாக எழுதுகிறீர்கள், ஆனால் இந்த சிறுகதையை வெளியிட முடியாது, தொடர்ந்து எழுதுங்கள், வாழ்த்துக்கள், நன்றி. அந்த கார்டே 6 மாசம் அது வர்றது. அதை வாங்கி அழகா ஏதோ கேடைய மாதிரி வாங்கி வச்சுக்கலாம் வீட்டுல. அதே போயிட்டே இருந்தது, எல்லாம் போய் கரெக்டா ஒரு 10 வருஷத்தை ஓட்டிட்டேன். கரெக்டா எனக்கு ஒரு 28 வயசு வந்துச்சு. ஐயோ நாளைக்கே செத்து போயிட்டு போடுறது, 10 வருஷம் ஏமாத்திட்டோம் வீட்டுலாம். எப்ப பாரு லைப்ரரிக்கு போறோம், பசங்க கையில எல்லாம் ஒரே எல்லாம் அவன் எல்லாம் லவ் பண்றான், வேலைக்கெல்லாம் போயிட்டான், படிப்பெல்லாம் முடிச்சான், நீ சுத்தின்னு இருக்கிறமே. அவன் எல்லாம் சொல்லுவானுங்க, நீ மச்சான் நீ எப்பவுமே ரஷ்யன் நாவல் அது இதுன்னு படிச்சு மொழிபெயர்லாம் பைத்தியம் ஆயிடுவானுங்க. உங்களை பைத்தியம் ஆகிடுவானுங்க, இது என்னன்னே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றதுன்னே தெரியாத ஒரு துயரத்துல இருக்கும்போதுதான் ஒரு கட்டத்துல எனக்கு ஒரு புக்கு கிடைச்சது. அங்க அந்த ஒரு அற்புதமான வழிகாட்டி புக்குங்க. அது வந்து அலெக்சாண்டர் குப்ரினோட மலோக்னு ஒரு ரஷ்யன் நாவல். அதை வாட்ச உடனே தான் அதுல ஒரு சென்டென்ஸ் வரும். அந்த சென்டென்ஸ் என்னன்னாக்கா, நாங்கள் இந்த உலகை இரும்பு பட்டையால் இணைத்து விட்டோம், அந்த இரும்பு பட்டையின் வழியே எங்கள் கல்லாவுக்கு பணம் வந்து குவிந்து கொண்டே இருக்கும் அப்படின்ட்டு அந்த பெசிமர் உலையோட முதலாளி சொல்லும். அந்த இரும்பு பட்டை என்னன்னா ரயில் தண்டவாளம். வியாபாரம் அதுல ரயில் பட்டி போய் உலகம் முழுக்க வியாபாரம் பண்ணி அவங்க கல்லா பெட்டி காசு சேர்க்கும். இந்த சின்ன புரியுது. அந்த நாவல் தான் என்னை வந்து என் வீட்டுக்கு வெளியில வந்து என் வீட்டுக்கு முன்னாடி இருந்த அனல் மின் நிலையத்தை நான் பார்த்தேன். அப்ப அனல் மின் நிலையம் பார்த்தா எனக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சு. ஆமா, இங்க ஒரு அனல் மின் நிலையம் இருக்குதுன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா இந்த அனல் மின் நிலையம் என்னுடைய வாழ்வின் சாராம்சத்தை மொத்தத்தையும் உரியுது. ஆனா என் வீட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் அது பல்பு தரல. அப்ப இந்த மின்சாரம் எல்லாம் எங்க போகுது, யாருக்கு போகுது? இங்க வேலை செய்யறவங்க எல்லாமே இங்க இருந்து தானே போறாங்க. அப்போ அந்த சாம்பல் என் மேல படியுது, அந்த சந்து, அந்த ஆலையோட ஓசையில நான் என் உறவினர்கள் பேச முடியல, என்னால படிக்க முடியல. இவ்வளவு சச்சரவியா அந்த ஒரு நாவல் எனக்கு ஓபன் பண்ணி. அதுக்கு முன்னாடி எவ்வளோ நாவல்கள் இருந்தது. அந்த நாவல் தான் என் வாழ்க்கைய, என்ன சுற்றத்தை, என்னுடைய துயரத்தை, என்னுடைய வாழ்க்கைய, என்னுடைய பெற்றோரோட கடினமான சூழல்கள், நான் என்ன மாதிரி சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இது எல்லாமே ஏற்கனவே ஒரு நூற்றுக்கணக்கான வாசிச்ச நாவல்களுடைய படிவம் எல்லாம் ஏற்கனவே உள்ள இருக்குதுல்ல. இந்த நாவல் போய் எல்லாத்தையும் உசுப்பி கேரக்டருங்களா ஆட விட்டு. அப்பதான் நான் வந்து யோசிச்சேன், இனி மண்டைய தட்டி யோசிச்சுக்கிட்டு அப்படியே சும்மா சிகரெட் குடிச்சுக்கிட்டு அப்படியே ஆழ்ந்து சிந்திச்சுக்கிட்டு எல்லாம் இருக்காத, வேலைக்கே ஆக மாட்டேன். அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது. நீ யதார்த்தங்களை எழுது. யதார்த்தத்தை எழுதணும்னா என்ன நான் எழுதணும், என்ன எழுதணுமா? எனக்கு தான் நல்ல பேரே இல்லையா எங்க வீட்டுக்கு. எப்ப பாரு புக்கு தூக்கி திருத்தி இருக்கிற பையன். அப்ப என்ன, நான்ன்றது நான் மட்டும் கிடையாது. எங்க அம்மா, அப்பா, பாட்டி, பாட்டை, என்னை சுத்தி இருக்கிற ஜனங்க, என்னை சுத்தி இருக்கிற சமூகம், அதோட வாழ்க்கை, அங்க இருக்கிற மகிழ்ச்சியானவங்க, துயரமானவங்க, நோயாளிகள், தொழிலாளிகள், பணக்காரர்கள், கொலை பண்றவன், கொள்ளை அடிக்கிறவன்,
நல்லவன், நல்லதுக்காக தன் வாழ்க்கை இழந்தவன், அற்புதமான காதலர்கள், காதலை இழந்த இவ்வளோ கேரக்டர். இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல், சமூகம் இது எல்லாமே தான் வாழ்க்கை. இதை டிசைன் பண்ணணும்ட்டு நான் கரெக்டா ஒரு 10 வருஷ பயிற்சிக்கு அப்புறமா கண்டுபிடிச்சேன். இப்ப நான் யோசிச்சேன், எங்க என் வாழ்க்கையை நான் எழுத அப்ப என் வாழ்க்கைன்னா நான் என்ன எழுத முடியும்? 28 வயசு வீட்டுல சம்பாதிக்காத, பெரிய அளவுக்கு படிக்காத நான் என்ன பண்ண போறேன்? அப்படி அப்ப எனக்கு எங்க வீட்டுல ஒரு புரியுது எப்போதுமே. தாத்தா பெரிய குடும்பமே வந்து பஞ்சம் பழைக்கிறதுக்கு உலகம் முழுக்க போயிட்டாங்க. எங்க அம்மா சொல்லுவாங்க, எங்க அத்தை வந்து பெனாங் போயிட்டாங்க, எங்க பெரியப்பா வந்து சவுத் ஆப்பிரிக்கா போயிட்டாரு, அப்புறம் அந்த குடும்பம் அப்படியே கரீபியன் போயிட்டாங்க. எங்க அப்பா பட்டணம், நான் எங்க போக மாட்டேன், நான் பட்டணத்துல போய் படிச்சுக்கிறேன், மெட்ராஸ் பண்ணிட்டேன். இதுதான் கான்செப்ட், இதுதான் கான்செப்ட். இப்ப எனக்கு வந்து இது டக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா இவ்வளவு காலம் இருந்து மண்டையை போட்டு உருட்டிக்கின்னு எந்த நேரமும் தேடிக்கிட்டு எதை பத்தியோ சிந்திச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு வாசிச்சுக்கிட்டு இப்படியே முட்டி போதுறவனுக்கு ஒரு லைன் கிடைச்சு. ஒரு லைன் வந்து சூப்பரா இருக்கு. அந்த லைன், கிராமத்துல இருந்து என் தாத்தா வந்தாருங்க. அவர் வந்ததுக்கு காரணம் அந்த அன்னைக்கு இருந்த பஞ்சகாலம், 1910, 15 பஞ்சகாலம். அந்த பஞ்சகாலத்துல உலகம் முழுக்க வெள்ளையர்கள் ஏனாமா கப்பல் அனுப்புறாங்க. தேயிலை தோட்டங்களுக்கு, ரப்பர் தோட்டங்களுக்கு, கரும்பு தோட்டங்களுக்கு, நிலக்கரி சுரங்கங்களுக்கு இப்படியே அனுப்புறாங்க. அப்படி போன என்னுடைய இப்போ இப்போ என்னுடைய உறவினர்கள் பெனாங்கில் இருக்கிறாங்க, கோலாலம்பூர்ல இருக்கிறாங்க. நிறைய உறவினர் இப்ப குடுக்கல் வாங்கல் உறவினர்களா வேற அவங்க இருக்கிறாங்க. சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிறாங்க, மொரீசியஸ்ல இருக்கிறாங்க. இப்போ இந்த லைன் தான் எனக்கு ரொம்ப இப்ப எங்க தாத்தா என்னவானார், ஏன் அவர் இங்க வந்தார், வாழ்வின் சச்சரவுகளின் காரணமா அவர் இங்க வராரு, இங்க வந்து அந்த வாழ்க்கையை எப்படி எதிர்கொண்டாரு. இப்ப அவர் வந்து அந்த வாழ்க்கையை ஆரம்பிச்சதுல எங்க அம்மா பிறக்கிறாங்க, என் மாமா பிறக்கிறாரு, அவங்க சித்தி எல்லாம் இருக்காங்க. அதுல இருந்து என் வாழ்க்கை வரைக்கும் எப்படி இருக்கோ ஒரு ஃபுல் கிராஃப் வந்து போட்டேன். சின்னதா ஆரம்பிச்சு. ஆனா ஒரு நாள் போயிட்டு எங்க அம்மா கையில முழு வரலாறு, என்னுடைய உறவினர்கள் அந்த கோபால் மிஸ்ரி கதையை கேட்டேன். கேட்டு எனக்குள்ள நல்லா இருக்குது. இப்போ இதெல்லாம் இப்படி போய் கேட்டதால எனக்குள்ள இல்ல, ஏற்கனவே ஆசைப்பட்டதால, ஏகப்பட்ட புத்தகங்களை ரொம்ப கூர்மையா வாசிச்சதால, எந்த நேரமும் எழுதணுன்ற ஆசையில எழுதி பழகுந்தாள். இது எல்லாமே எனக்கு வந்து ஒரு பயிற்சி போல என் உள்ள இருக்கு. இப்ப நான் உட்கார்ந்த உடனே எங்க மாமா ஒன்றை இருந்து ஆரம்பிக்குது. அது எனக்கு தெரியல, நான் இப்படி எல்லாம் திட்டெல்லாம் போடல. அந்த எப்பயாவது அறுபடும் விலங்கு நாவலை நீங்க ஒருவேளை உங்களுக்கு வாசிக்கலாம். நீங்க என்னுடைய முதல் நாவல் அறுபடும் விலங்கு வந்து ஒரு ஜிக்ஸாகா வரும். நான் என் தாத்தாவை பத்தி எழுத ஆரம்பிச்சேன். என் தாத்தாவை தான் எழுதணும்னு ஆரம்பிக்கிறேன். ஆனா அது என்ன ஆயிடுச்சுன்னாக்கா, அது சப்கான்சி. அப்பதான் நான் ஒண்ணு கண்டுபிடிச்சேன், புற அறிவுல இருந்து நீங்க எழுத முடியாது எப்போதும், அக உணர்வுல இருந்து தான் நீங்க எழுத முடியும். புற அறிவுல சிந்திக்கலாம். புற அறிவுல நான் ஒரு நாவல் எழுத போறேன், நான் அந்த மேசையில உட்கார்ந்து எழுத போறேன், இங்க இது பண்ண போறேன், எல்லாமே நான் எழுதும் போது ஏதாவது கொஞ்சம் சுடுதண்ணி சாப்பிட்டுக்கிட்டே எழுதுவேன், இல்ல எனக்கு ஒரு ஃபேன் போட்டுக்குவேன், இல்ல எனக்கு ஜன்னலை திறந்து வச்சு அப்புறம் இந்த மாதிரி வேலைகளை செய்ய போறேன். இப்ப எங்க தாத்தாவை பத்தி எழுத போறேன், ஆயாவை பத்தி எழுத போறேன், என்னோட நண்பனை பத்தி எழுத போறேன், என் சொந்த காதலை பத்தி எழுத போறேன், என்னுடைய வாழ்க்கையை எழுத போறேன். இதெல்லாம் வந்து புற அறிவுல இருந்து ஏற்படுத்தக்கூடிய திட்டம். ஆனா நீங்க எழுத உட்காரும் போது வரும் பாருங்க உள்ள இருந்து. நான் காலையில கூட யாருக்கு என்ன சொன்னேன், இந்த இந்த டிஷ்யூ பேப்பர் எடுக்கும் போது ஒரு பாக்ஸ்ல இருந்து எடுத்தா இன்னொரு பேப்பர் வரும், ஒரு பேப்பர் எடுத்து விட்டீங்கன்னா இன்னொன்னு வரும். மனம் அழகா செப்பமாயிடும். அந்த செப்பமாவது தான் நான் இவ்வளவு நேரம் சொன்னது. ஆசைப்பட்டது, என்னை அறியாமலே நான் நிறைய வாசிச்சது, எழுதிக்கிட்டே இருக்க ஆசைப்பட்டது, அதை பற்றி ஓயாம பேசிக்கிட்டு இருந்தது, அதனால வந்த அவமானங்கள் எல்லாம் ஒண்ணும் கவலைப்படாம ஏத்துக்கிட்டது. ஆனா உறுதியா நான் எதை எழுத போறேன்னு கண்டுபிடிச்சேன். புரிஞ்சுதுங்களா இப்ப நான் சொன்னது உங்களுக்கு? இந்த பேஸ்லாம் வந்த உடனே இந்த இந்த சப்கான்சியஸ் என்னுடைய உள்ளத்தை நல்லா படிமமாக்கி வச்சதால நான் எதை எழுதணும்னு எனக்கு ஒரு ஒரு விஷயம் தூண்டி விட்டுருச்சு. அதான் நான் சொன்னேன், அந்த ஒரு புத்தகம் தான் சொன்னேன். நான் உங்களுக்கு சொல்லணும்னாக்கா நானே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு 2800 நாவல்களே சேமிச்சு வச்சிருப்பேன். அது இல்லாம நான் ஒரு 2000, அது என் கையில எல்லாமே வாசிச்ச நாவல்கள் தான். வாசிக்காதத என்னுடைய செல்ஃப்ல எல்லாம் வைக்க மாட்டேன். எனக்கு ஒரு 6, 7 செல்ஃப் இருக்கு இது மாதிரி. அதுல எல்லாமே வாசிச்ச நாவல்கள், பெரும்பாலும் நாவல்கள் தான் வைப்பேன். நாவல் குறித்த ஆய்வுகள் தான் வைப்பேன். அப்புறம் புதிய நாவல்கள்லாம் வாங்கி தாங்க மூட்டையா வச்சிருவேன். அதுல இருந்து எடுத்து வாசிச்சுட்டு தான் செல்ஃப்ல வைப்பேன். அப்போ இந்த பண்பு எல்லாமே சேர்ந்து ஒரு கிளாரிட்டியை எனக்குள்ள உருவாக்கி, நான் போய் மேசையில உட்கார்ந்து
அறுபடும் விலங்கு எழுத ஆரம்பிச்ச உடனே கோபால் எழுதல நானு, கோபாலோட பையன் மணில இருந்து ஆரம்பிச்சு. நீ மணி எங்க போயிட்டேன்னா மணி தான் செத்து போயிட்டான். மணி ஆண்ட இருந்து ஆரம்பிச்சு அது கோபால் ஆண்ட போய் அந்த நாவலை வாசிச்சீங்கன்னா கோபால் தான் மெயின் கேரக்டரு. கோபாலுக்கு தெரியாத 4 மெயின் கேரக்டர் வந்துச்சு உள்ள வந்து போயிட்டே. எனக்கு இது எப்படி வாசிச்சதுன்னு தெரியல. 6 மாசத்துல பிசாசு மாதிரி எழுதுறேன். எத்தனை பக்கம் எழுதி பண்ண? 600 பக்கம். நான் கையில தான் எழுதுறேன். லாஸ்ட் 2 நாவலா தான் சட்டக்காரியும் கருந்துளையும் தான் நான் வந்து டேட்டிங் பண்ணேன். முன்னாடி எல்லாம் 3 முறை நான் கையிலேயே தான் எழுதுறேன். அறுபடும் விலங்கு, கருப்பு விதைகள், கருப்பர் நகரம், வருகிறார்கள், மரப்பாலம், ஒற்றைப்பல், இந்த 6 நாவலுமே நான் கையில எழுதுவேன். ஒரு நாவலையும் 3 முறை எழுது. ஒரு முறை என் கோவத்தெல்லாம் அடிச்சு நிரப்பிடுவேன். எவ்வளவு அசிங்கமா திட்ட முடியுமோ, எவ்வளவு கோபமா திட்ட முடியுமோ, ஆவேசமா எவ்வளவு நேசிக்க முடியுமோ எல்லாத்தையும் பூண்டு விளையாடுறது. எல்லாம் நம்ம கையில தான் இருக்குது. போல அடிச்சு நொறுக்கிறது தான். அதுக்கப்புறமா ஆரம்பிப்பேன். அதை வந்து கான்சியஸா ரெடி பண்ணி அளவு குறைச்சி அதை வந்து லிட்ரேச்சரா மாத்துறது. ஏன்னா பெரும்பாலும் என்னுடைய நாவல்கள் எல்லாமே வரலாற்றின் மீதான புனைவு. என்னுடைய பாணி எல்லாவற்றிலுமே ஒரு லேண்ட்ஸ்கேப் இருக்கும், ஒரு வரலாற்று பின்னணி இருக்கும், ஒரு கதாபாத்திரத்தின் ஒரிஜினாலிட்டி இருக்கும். அந்த ஒரிஜினாலிட்டி நான் கருப்பா இருக்கிற பையனை குட்டையான பையனா மாத்திருவேன், அழகான பொண்ணு அழகா பேசுறவளா மாத்திருவேன், அழகுல மாத்திக்கினே இருக்கிறதா. ஆனா நமக்கு பிடிச்ச ஒரு உருவத்தை உள்ளத்துல வச்சு ஒரு பெஸ்ட் கேரக்டர் நம்ம உள்ளத்துல வச்சு. இப்ப சட்டக்காரி நான் எழுதுறேன்னாக்கா அவங்க அந்த லிண்டா கேரக்டருக்கு ஒரு அழகிய நான் பார்த்து வச்சுட்டேன். ஒரு ஸ்லெட்டா கேரக்டருக்கு உண்மையாவே அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பார்த்து முடிஞ்சா அந்த மாதிரி கேரக்டர் தேடி போய் பேசுவேன், அவங்களோட உரையாடிக்கிட்டே இருக்கு. நான் அவங்களாண்டே சொல்லுவேன், உங்களை ஒரு நாவல் எழுதுறேன், அதுல உங்களை தான் நான் டிசைன் பண்றேன். ஓ அப்படியா? ஆனா உங்களை வந்து நீங்க செத்துப்ப போறீங்க அந்த நாவல்ல. அட பாவி, திட்டுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கேரக்டர் நம்ம அப்போ அவ்வளவு கியூட்டா அதை நம்ம கொண்டாரு. இது எல்லாமே டெக்னிக், இதெல்லாம் தான் டெக்னிக். இதை வந்து இந்த லிட்ரேச்சர் ஏரியாவில் நமக்கு டிசைன் பண்ணணும். இதையெல்லாம் மீறி பேஸா ஒண்ணு வச்சுப்பாங்க. என்னன்னா ஒரு கிராஃப் போடும்போது ஓப்பனிங், அது எல்லாம் உலகம் முழுக்க இருக்கிற ஒரு பொது விதி. அந்த விதியெல்லாம் நீங்க பின்பற்றுனீங்கன்னா ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு அது நல்ல படைப்புல ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஒரு பொது விதினா ஒரு நாவலை இப்படி ஆரம்பிக்க வேண்டும், நடுவிலே கொஞ்சம் பிரச்சனை வர வேண்டும், அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி முடிக்க வேண்டும். இந்த மாதிரியான கதை எல்லாம் வேஸ்ட். கதாபாத்திரம் சாகலாம், சாகாம போலாம், எனக்கே தெரியாது. அறுபடும் விலங்குல 5 பெண்கள் ஒருத்தர் பேசினார். யாரு? ஒரு இயக்குனர் வந்து பேசினாரு. அவர் என்ன சொன்னாரு? அஜயன் பாலா இப்ப ஒரு படம் இயக்குறாரு தமிழ்ல. அவர் சொன்னார், அவர் வாசிட்டு ஒரு விமர்சனம் பண்ணார். 5 பெண்கள் மீது இந்த நாவல் நடத்தப்படுகிறது, 5 பெண்களும் இறந்து விடுகிறார். எனக்கே தெரியல, எழுதணும் நான் தான். இப்படி ஒரு கான்செப்ட் அதுக்குள்ள இருக்குதுன்னு தெரியல. அப்ப என்னன்னா ஒரு படைப்பு அதுக்கு வந்து அது வந்து நேர்த்தியா போய் கான்சியஸா உட்காரணும்னா புற அறிவுல இருந்து அதை செய்யவே முடியாது. திட்டமிடலாம், கிராஃப் போடலாம். நீங்க எப்படி கிராஃப் போடலாம்? அறுபடும் விலங்க கோபால் மேஸ்திரி சென்னைக்கு வந்தாரு. சென்னையில அவரு ஆர்பாருக்கு வேலைக்கு போறாரு. அங்க நிறைய சச்சரவுகள் எல்லாம் இது பண்றாரு. ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அந்த பொண்ணு வந்து ஏற்கனவே வந்து விதவியானவ, அவளை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கினாரு. அவளோட குழந்தைங்க. இதுக்கடையில ஒரு குடிப்பழக்கம் வந்துச்சு. அந்த குடிப்பழக்கத்தை குடிக்க போற இடத்துல குயிலம்மான்ற சாராய ஒரு பொண்ணை பார்த்துட்டாரு. அவ மேல லவ் வந்துச்சு. அந்த லவ்வுக்கு வந்து ஒரு இடைஞ்சல் ஒண்ணு வந்தது. அந்த இடைஞ்சல் காரனே வந்து அந்த பொண்ணை கொன்னுட்டான். இந்த துயரத்துல அவர் இருந்தாரு. இதெல்லாமே கிராஃப் ஏற்கனவே இருந்தது, கண்டுபிடிக்கல நான். ஏற்கனவே இருந்த கிராஃப் அதை லிட்ரேச்சரா மாத்தம். அந்த அந்த கிராஃப் வந்து எனக்கு உதவிச்சு. லிட்ரேச்சர் ஆக்க முடியுமா? கிராஃப் இருக்குது, அதுக்காகவே நம்ம போட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம கட்டுரை எழுதல. அந்த கிராஃபை நான் லிட்ரேச்சர் ஆக்க முடியுமா? இப்ப நான் சொன்னதெல்லாம் அறுபடும் விலங்குல இருக்கும், நீங்க பார்க்கலாம் ஒரு வேலை வாசிச்சா. நான் உங்களுக்கு வந்து மரப்பாலத்தை நான் சொல்றேன், ஏன்னா அது உங்க ஊர் விஷயம். நான் எழுதினேன். எனக்கு பிராக்டிஸ் கொடுத்தது யாரு? மலேசியாவில் இருக்கிற 2 எழுத்தாளர்கள் தான். அவரு சண்முகம், சயாம் மரண ரயில், நினைவு தூண் இன்னொரு நாவல், பேர் மரணம் ரங்கசாமின்னு நினைக்கிறேன். அது அவங்க 2 பேர். அதை நான் பேஸா வச்சுக்கிட்டேன். அது பேஸ். நான் ஒரு சிறப்பான ஒரு மெட்டீரியலை பண்ணணும். நான் இதுக்கு வந்து உங்களுக்கு சொல்றேன், அதுக்கு ஒரு திட்டமே வச்சுக்கிட்டேன் நான். இப்போ உங்களுக்கு நான் சொல்றதுலாம் விளையாட்டு கிடையாது. நானே ஒரு இயக்குனர் சொன்னார்,
அது ரொம்ப பிரபலமான இப்ப என் மரப்பால நாவல அவர் வாங்கிட்டாரு, படம் பண்றதுக்காக வாங்கிட்டாரு. அவர் என்ன சொன்னாரு, என்னோட வாழ்வின் லட்சியமே நம்ம கயாமரண ரயில் இது நம்ம கடலுக்கு அப்பால் புயலில் ஒரு தோணி, இதான் நான் படம் பண்ணணும், இதுதான் என்னுடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். அப்படியா? அப்போ அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை வந்து நான் இது பண்ணணும்னாக்கா எனக்கு என்ன தேவைன்னா, கடலுக்கு அப்பால் புயலில் ஒரு தோணியை தூக்கி சாப்பிடுற ஒரு மெட்டீரியல் எனக்கு நான் எழுதணும். அதை நான் செஞ்சும் காமிச்சு, அதை விற்கவும் செஞ்சு, அதை காசாவும் ஆக்கினேன். இது வந்து என்னன்னா, உங்களுக்கு கட்ஸ்ன்றது இருக்கணும், அதெல்லாம் கிடையாது. ஒரு இதுவும் கிடையாது. கிளாரிட்டி இருக்கணும். இந்த அறுவை சிகிச்சையை நான் பண்ணிடுவேன். இந்த இதயத்தை நான் ஓபன் பண்ணிட முடியும். நான் யாரும் வராதிங்க, நான் பார்த்தேன். இதயத்தை அறுவை சிகிச்சை பண்ற மருத்துவரை சில வேலையில குழம்பிடுவாரு. இன்னொருத்தருக்கு போன போடுவாரு. நான் ஆர்டிகளுக்கு பதிலாக வெட்டிகள்ல கட்டியே விட்டாது, என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணு. அப்படியா? அவர் வருவாரு. அது மாதிரிதான். அப்ப அந்த மாதிரி சிக்கல் அது மாதிரி ரைட்டருக்கும் வரும் அது மாதிரி. ஆனா நீங்க அப்படி இருக்கணும், பூதம் மாதிரி நிக்கணும் அது முன்னாடி. நான் பண்ற பார். அப்ப அது மாதிரி உங்களுக்கு வரணும்னா உங்க இதயம் 10 சிங்கத்தோட இதயம் போல ஆக்கணும். அது என்ன ஹார்லிக்ஸ் பூஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு ஆக்க முடியாது. நல்ல உடல் நீங்க நீங்க நல்லா வாசிக்கணும். மனிதர்களோட உண்மையா பழகணும். இந்த உலகத்தை அப்பட்டமா பார்க்கணும். 4 டைமென்ஷன்ல பார்க்கணும் இந்த உலகத்தை, என்ன நடக்குது. ஒரு மனிதனுடைய கிழகிறவன், மேலகிறவன், நடுவுலகிறவன், உயர்ல திணுகிறவன், எல்லாரும் பார்க்கணும். எல்லாரும் மனுஷன். அவன் பிரச்சனையை அவன் வாழ்ந்துக்கிறான். இது ஏதோ ஒண்ணு கொடுக்குற சக்தி அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா தான் முடிஞ்சிருக்காரு. உலகத்தின் ஆகச்சிறந்த எல்லா படைப்பாளிக்கும் 1008 நம்பிக்கை இருக்கும். அது பிரச்சனை இல்லை. ஆனா அவன் குறைந்தபட்சம் அறிவியலின் மீது நம்பிக்கை உள்ளவன், சகோதரத்துவத்தின் மீது நம்பிக்கை உள்ளவனா இருக்கும், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை, யாரையும் பழி வாங்கிற மனதோட எல்லாம் வேலை செய்யும். பொதுவா இருக்கு, நியாயமா. அதே நேரத்துல சமூகத்துக்கு இடைஞ்சலா இருக்கிற விஷயத்த பேசணும். போட்டு அடி அடி அடின்னு அடிக்கிறதெல்லாம் கிடையாது. அப்ப இவ்வளவு பண்பும் உங்களுக்கு வரணும்னு சொன்னா நீங்க நீதிபதியா இருக்கணும், மருத்துவனா இருக்கணும், ஆசிரியனா இருக்கணும், கவிஞனா இருக்கணும், ஓவியனா இருக்கணும், ஒரு நாவலாசிரியன். இவ்வளவு பண்பும் இருக்கணும்னாக்கா போய் ஓவிய கல்லூரியில போய் ஓவியம் கத்துக்கணும் வரணும்ன்றது. அதை ரசிக்கிறது தான். அதை பார்த்தா அப்படி ரசிக்கிறது. பார்க்கறதெல்லாம் என் பொருள், இதெல்லாம் என் பொருள் தான். உலகமே நம்ம பொருள் தான். பார்த்தோமா, ரசிச்சோமா, உள்ளத்துல எழுதணுமா, போய் எழுதணுமா, முடிஞ்சிருக்காது. இப்ப நம்ம அந்த படைப்புல கொண்டு வந்துடலாம், நம்ம சொத்தா மாத்திடலாம். இப்ப இந்த மாதிரியான ஒரு நுட்பமான பயிற்சி கலைய மனதுக்கே எப்பவுமே பயிற்சி. நான் என் வாழ்க்கையில பாக்குறது அத்தனையுமே பயிற்சி. உங்ககிட்ட பேசுறதே எனக்கு ஒரு பயிற்சி தான். வாழ்க்கையில எல்லாமே அதான் சொல்லுவார் ஷேக்ஸ்பியர் சொல்றது போல, இந்த உலகமே ஒரு நாடகம். இதுல நாம எல்லாருமே கதாபாத்திரங்கள். எந்த மாதிரியான கதாபாத்திரமா இருக்கும், நாம என்னவா இருக்க போறோம்? ஆசைப்படுறது, ஆசைப்படுறதுக்கு பயிற்சிக்கு ஏகப்பட்ட டூல் இருக்குது. நான் சொல்றேன், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. நான் அறுபடும் விலங்கை 2000 எழுதினேன். ஆவேசத்துல 6 மாசத்துல எழுதிட்டேன். அதுக்கப்புறம் நான் எழுதுற எல்லா நாவலும் 2.5 வருஷம். மரப்பாலத்துக்குலாம் 5 வருஷம் தேவைப்படும். எவ்வளவு அடிபட்டிருப்பேன் பாருங்க. 5 வருஷம் மேல சுடுதண்ணெல்லாம் ஊத்துவாங்க. என்ன பண்ணினுக்கிறேன், வேலை செய்வேன். நான் உட்காந்து எழுதிட்டே இருப்பேன், ஓயாம எழுதிட்டே இருப்பேன். ஆனா அறுபடும் விலங்கு அந்த வெறியில 6 மாசத்துல எழுதி முடிச்சேன். ஆனா அந்த புத்தகத்தை வெளியிடுறதுக்கு எனக்கு 10 வருஷம் தேவைப்பட்டேன். 2009 தான் என்னால வெளியிட முடியும். இன்னைக்கு சூழல் அப்படி கிடையாது. நீங்க எழுதின உடனே உங்களுக்கு நான் ஒரு ஆச்சரியமா சொன்னேன். 3 மாசத்துக்கு நடந்த ஒரு கொலைய அந்த கொலை செய்யப்பட்டவனோட மச்சன்சி அவங்க நாவலா எழுதிட்டாங்க. எனக்கு வந்திருக்குது முன்னுரை. நாவலும் நல்லா இருக்கு. இதை நான் உங்களுக்கு ஒரு பயிற்சியில சொல்றதுக்கு பாக்குறேன். இன்னைக்கு நான் பேசிக்கலா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம வந்து அதெல்லாம் வந்து அதனால எப்போதுமே வந்து வாசிப்பு ஒரு நல்ல உடற்பயிற்சி. உடல் நம்ம ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும்னா உடற்பயிற்சி செய்யறது போல மனப்பயிற்சிக்கு வாசிப்பு மிக சிறந்த விஷயம். குறிப்பா இந்த எழுதணும்னு ஆசைப்படுறவங்க உலகின் அத்தனை படைப்புகளையும் வாசிக்கணும். ஒரு மனிதன் காதலை பற்றி எப்படி அணுகிறான், ஒரு மனிதன் சகோதரத்துவத்தை பற்றி எப்படி அணுகிறான், ஒரு மனிதன் தேசபக்தியை பற்றி எப்படி சொல்றான், ஒரு மனிதன் மதங்களை குறித்து எப்படி பேசுறான். விதமா நீங்க வாசிக்கணும். வாசிக்கும் போது என்ன ஆகும்னா ஒரு கட்டத்துல ஓயாம வாசிக்கிட்டே இருப்பீங்க. இப்ப எனக்கு எப்பேற்பட்டவங்களோட புத்தகம் கொடுத்தாலும் நான் விமர்சனத்துக்கு போயிடுவேன். அவர் இப்படி சொன்னார், ஏன் அவர் அப்படி சொன்னார், இந்த கேள்விக்கு போயிடுவேன்.
அப்ப என்னன்னாக்கா என்னால ஏன் இப்படி சொல்றாரு, நான் டால்ஸ்டாய் வாசிக்கும் போதே டால்ஸ்டாய் ஏன் அந்த இடத்துல அப்படி போனாரு போயிருக்கலாமே தோணும். அவர் டால்ஸ்டாய்டா படி, எனக்கே நான் மறுபடியும் வருவேன். அப்ப அந்த அளவுக்கு விசாரணை வரும். இந்த விசாரணை யாருக்கு வரும்னா படைப்பாளர். ஒரு டாக்டர் நினைப்பாருல்ல, சர்ஜரிக்கு இந்த பக்கம் ஓட்ட போட்டதை ஒரு தேர்ந்த சர்ஜரி டாக்டர் என்ன பண்ணுவார், இங்க ஏன் ஓட்ட போட்டாங்க, இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டதா இன்னும் கொஞ்சம் சிம்பிளா முடிச்சிருக்கலாங்க, இது கொஞ்சம் சிக்கலானதான்னு நினைப்பாருல. இந்த மாதிரியான பண்பு எப்போ வரும்னா நீங்க நிறைய வாசிக்கும் போது வரும். தேர்ந்தெடுத்து வாசிக்கும். எல்லாரும் 1000 பக்கம் வாசிக்கிறாங்க, நம்மளும் வாசிக்கிறாங்க, தேவையில்லை. சின்ன சின்ன புக்கு உங்களுக்கு சொல்லுவோம் வாசிப்புக்கு. முதல் ஆசிரியன் சிங்கி சைத்மாத்தோட ஒரு சின்ன புக், அது வாசிச்சு பாருங்க. அது ஒரு சின்ன மேட்ரு, ரொம்ப அழகா எழுதியிருப்பாங்க. சிங்கி சைத்மாத்தா வந்து மிகச்சிறந்த ஒரு படைப்பாளி அவருது. அப்புறம் கடலும் கிழவனும் நீங்க எல்லாரும் வாசிச்சிருப்பீங்க, ஹெமிங்வே. அது மாதிரி ரொம்ப சின்ன 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 புத்தகங்கள், இதெல்லாம் அழகா வாசிக்கலாம். வாசிக்கும் போது நமக்கு ஒரு 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 கட்ட ஒரு சின்ன ஏரியாவை எப்படி டிசைன் பண்றாங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும். அப்புறம் எனக்கு தெரிஞ்சு யாராவது நீங்க இன்னும் கூட ஒரு சமூகத்தை பற்றி ஒரு 7 தலைமுறையை பத்தி ஒருத்தர் எழுதியிருப்பார், ஹெமிங்வே, வேர்கள். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ரூட்ஸ். அலெக்சை ஹோலி எழுதுனது, உலக புகழ்பெற்ற படைப்பு. அதை வந்து பிளாக்ஸ் வந்து தன்னுடைய பைபிளா வச்சுன்னு இருக்கிறாங்க. உலகம் முழுக்க இருக்கிற பிளாக்ஸ் வந்து அவனோட அலெக்சை ஹோலியோட அந்த ரூட்ஸை வந்து நான் வேர்கள் படிச்சேன். வேர்கள்னு மொழிபெயர்த்து தமிழ்ல வந்து 7 தலைமுறைகள்னு சிறு தொகுப்பு, 300 பக்கம். இது வந்து 1000 பக்கம். அட்டகாசமான நாள். 7 தலைமுறைக்கு நாங்க இங்க வந்தோம். அந்த தலைமுறை எப்படி பாடுபட்டுச்சு, இப்ப நாங்க எப்படி இருக்கிறன்றத கம்ப்ளீட்டா எழுதிட்டு இருக்கோம். அது வந்து எனக்கு பெரிய ஊக்கம். அது அது அப்ப நான் எழுத ஆசையாவோட இருந்து என்ன அப்படி அப்படி புஷ் பண்ணதுல ஒரு 7-8 நாவலுக்கும் மிக முக்கியமான பங்கு. அதுல அவசியம் அந்த 7 நாவல்கள்ல ஒண்ணு ரூட். அப்ப இந்த மாதிரி வாசிக்கிறது மிக அவசியம். தேர்ந்தெடுத்து நம்ம வாசிக்கணும். அப்புறம் ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா அழகா கவனிக்கணும். நம்ம பொறுப்புணர்ச்சியோட கவனிக்கணும். ஒரு 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 ஒவ்வொரு விஷயத்தையும் தீர்மானிக்கிறவர்களா. ஏன்னா நீங்க படைப்பு எழுதும் போது கேரக்டரை டிசைன் பண்ணனா சடக்குன்னு போய் கேரக்டரை டிசைன் பண்ண முடியாது. ஒரு விஷயம் இருக்குதா, இல்ல அவன் பேசுறது சரியில்லை, அவன் பேசுறது சரியில்லை, அதை இப்படி பேசியிருக்கணும், நியாயமா இப்படிதான் பேசணும். இந்த மாதிரியான ஒரு முணுமுணுப்பு உங்களுக்குள்ள இருக்கு. இந்த மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு பார்வை உங்களுக்கு இருக்கணும். ஒரு எழுதுறவனுக்கு மிக அவசியம். அந்த அவசியத்தின் பின்னணியில இருந்துதான் நீங்க அன்னைக்கு வந்து இரவு எழுத போறீங்களோ, காலையில எழுத போறீங்களோ, அது அதாவது போய் டேபிள்ல உட்காந்துன்னு எழுதுறது ஒரு கட்டுரை எழுதிடலாம். எனக்கு சொன்னீங்கன்னாக்கா, நீங்க இப்ப எனக்கு ஒரு விஷயம் குறித்து எழுத சொன்னா 10 பக்கத்துல இருந்து 15 பக்கத்துக்கு நான் ஒரு 3 மணி நேரத்துல உங்களுக்கு ஒரு கட்டுரை எழுதி, ஏன்னா அது குறித்து எனக்கு தெரியும், அதை நான் எழுதி கொடுத்துருவேன். வழக்கமா நடக்காது. திமுகவே 75வது ஆண்டு போன வாரம் எனக்கு எழுதி ஒரு 15 பக்கம் எழுதி, ஒரு 5000 பக்கம் 5000 வார்த்தைக்குள்ள வேணும், எழுதி கொடுத்துருவேன். எனக்கு ஒரு 4 மணி நேரம் ஏற்கனவே சரக்கு இருக்குது, அது எழுதலாம். ஆனா ஒரு ஒரு இலக்கிய தருணத்தை நம்ம தீர்மானிக்கணும், நம்ம டிசைன் பண்ணணும். நான் இப்போ ஒரு வீடற்றோர் காப்பகம்னு ஒரு நாவல் எழுதிட்டே அது எழுதிக்கிட்டே இருக்கிறேன். நான் நினைச்சேன் இந்த 8 நாவல்கள்ல இருந்து மாறி இந்த நாவலை டிசைன் பண்ணணும். இது கவிதை போலவும் இருக்கணும், கவிதையாகவும் இருக்கக்கூடாது. ஆனா இது ஒரு ஒரு முக்கியமான மெட்டீரியல் இருக்கு. அது எனக்கு அந்த டூல அதே போல ஒரு படைப்புக்கும் தனித்தனி டூல் நம்ம கண்டுபிடிக்கிறவங்களா இருக்கும். ஒரே மாதிரி பண்றதுலாம் கிடையாது. ஒரு படைப்புக்கு ஒரு டூல் பயன்படும், இன்னொரு படைப்புக்கு இன்னொரு டூல் படும், மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம சிந்திக்கணும், ஓயாம சிந்திச்சு மத்தவங்க எல்லாம் எப்படி எழுதுறாங்கன்றதெல்லாம் தெரிஞ்சாதான் நான் என்ன மாதிரி எழுத போறேன்னு தெரியும். எதையுமே படிக்கிறது இல்லை. அறிவாளிகள் எல்லாம் சொல்லுவாங்க, நான் ஒரு முறை எழுதிட்டா திருப்பி படிக்கவே மாட்டேன், நான் ஒரு முறை படம் எடுத்துட்டா நான் அதை என் படத்தை நானே பார்க்க மாட்டேன். நீ ஏன் பார்க்கலனாக்கா வேற யாரா பார்ப்பேன், உன் புத்தக நீயே படிக்கலன்னா வேற எவன்டா படிப்பேன். எல்லாருடைய படைப்பும் எல்லாருடைய படைப்பும் எல்லார் படத்தையும் பார்க்கணும், எல்லாருடைய படைப்பையும் படிக்கணும். விமர்சனங்கள் இருக்கும், நல்ல படைப்பையும் படிக்கணும், கெட்ட படைப்பையும் படிக்கணும். நீங்க தேடி போயிடுவீங்க ஒரு கட்டத்துல. தேடி இப்ப எனக்கு வந்து ஒரு புக் ஃபேர் வருதுன்னாக்கா, எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும், இந்த புக்கு நல்லா இருக்குது. அது போய் அட்டையை திறக்கணும்னே தெரிஞ்சிடும். ஓ இது வாங்கலாம், 500 ரூபாய் இல்ல 1000 ரூபாய் கொடுத்தா கூட இதை வாங்கலாம். இது வந்து ஒரு ஒரு சொத்து. நான் வாங்கிடுவேன். ஒரு புக்கு பார்ப்பேன், அது கொஞ்சம் அப்ப அது மாதிரி ஒரு 40 புக்கு வாங்குவேன். இந்த ஆண்டுக்கு எனக்கு இது போதும், இந்த தீனியை வச்சு நான் நல்லா சாப்பிடுவேன்.
அது சாப்பிட்றதின் வழியா என்ன ஆகும், அது தெரிச்சு செரிமானமாயி உடல்ல போய் அங்கங்க நல்லா சேர்ந்துடும். அதை தான் நான் எழுத போறேன்னா கிடையாது. எனக்கு எழுதுறதுக்கு இந்த உலகத்துல கோடிக்கணக்கான விஷயங்கள் இருக்கு. கோடிக்கணக்கான விஷயங்கள் நான் ஒரு விதமா பார்ப்பேன், அதே விஷயத்த நீங்க வேற விதமா பார்ப்பீங்க. இந்த மாதிரி ஒரு கலைடாஸ்கோப் மாதிரி இருக்கணும்னு நான் ஒரு எழுத்தாளன் ஒரு கலைடாஸ்கோப் மாதிரி இருக்கணும். லூஸா இருக்கணும், புடிவாதமா இருக்கக்கூடாது. படைப்புல படிக்கிறதுல எழுதுறதுல எதுலையுமே லூஸா வரும். நார்மலா இருக்கு. என்னால பார்த்துக்க முடியாது. நான் பார்த்துக்கிறேன். நான் சொல்றேன் இப்ப நான் இன்னொரு 3வது நாவல் கூட ஒரு பரிசாயத்த முறையில ஒண்ணு துவங்கிடுவேன். எழுதுறா எது ஆசையா இருக்கும்போது இதை எழுது, அது ஆசையா இருக்கும்போது அது. காலையில் 24 மணி நேரம் உட்காந்து எழுதுறேன். 24 மணி நேரமும் என் மண்டையில அதை சுமந்துகிட்டு இருப்பேன், என் உள்ளத்துல அதை ஏந்திக்கிட்டு இருப்பேன். ஆனா காலையில டேபிள்ல உட்காந்துருவேன். நான் எப்போதுமே இந்த டேபிள்ல காலையில உட்காந்துருவேன். இப்ப உடனே ஒரு இதை போட்டு உடனே ஆரம்பிக்கிறது இல்லை. மனம் வந்து அதுக்கு வரணும். மனம் இலகுவா இருக்கு. இப்ப இதை செய்யணும். இல்ல இல்ல இன்னைக்கு வந்து போய் ஜாலியா சுத்திட்டு வரலாம் அப்படின்னாக்கா அழகா மூடி வச்சுட்டு போயிடும். பைக் எடுத்துக்கிட்டு கடற்கரையை இங்க இருந்து மகாபலிபுரத்துக்கு நல்லா ஜாலியா பைக்ல மடை திறந்து பாட்டு பாடினே ஒரே பாட்டு. 40-50 வருஷமா அந்த பாட்டு எப்போ வந்ததுல இருந்தோம். மடை திறந்து தாவும் நதியர். எக்ஸ்ட்ரா ஏதோ பாட போறான். அதே மடை திறந்துதான். நமக்கு அது பிடிக்கும். அது அவ்வளவுதான். ஒரு கடலை பாக்குறது, ஒரு காக்காவை பாக்குறது, ஒரு குருவியை பாக்குறது, சும்மா மீன் விற்கிறவங்களை பார்த்துனுக்கிறது. ஆனா இது மாதிரி சுதந்திரமா ஃப்ரீயா விடணும். நான் ஒரு எழுத்தாளன் மீசிய முறுக்கி விட்டுக்கணும், சேர்ல காலை போட்டு அப்படி எப்படிலாம் இருக்கக்கூடாது. வேலைக்கு ஆகாது அதெல்லாம். அப்படிலாம் உலகத்துல எந்த எழுத்தாளரும் நம்ம ஊர்ல அது மாதிரிலாம் பண்ற பண்புலாம் இருக்கு. அப்படியே சும்மா கம்பீரமா அப்படி நிக்கிறது. எதுக்குடா உன்னை பார்த்து பயப்படணும்? எதுக்கு உன்னை பார்த்து மற்றவங்கள அது எதுக்கு பயப்படணும்? பயப்படாது. நீ உலகின் ஒரு பொருள். உலகத்துக்கு ஒண்ணு ஒப்படைச்சிருக்கிற. வாழ்க்கையில அடிபட்டு உதப்பட்டு தானே இந்த இடத்துக்கு வரோம். மறுபடியும் போய் நம்ம ஒருத்தர் வச்சுன்னு இருக்கிறது எதுக்கு? விடு. ஏதோ ஒன்று கத்துன வந்தா நம்மள ஒருத்தர் என்கிட்ட வாங்க. நான் ஆசையா முதல்ல ஒண்ணு கத்துக்கிறதுக்கு வராங்களா, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அப்போ இதுல இருந்துலாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த ஸ்ட்ரக்சர் தான். இப்ப நான் உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த நான் இப்படியே விட்டாக்கா நான் மாட்டு போய் நேர்ப்பேன். என்னடா இவன் எதையும் எல்லாத்தையும் சொல்றான், ஆனா எதை சொல்ல வரானே தெரியல அப்படின்லாம் நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நான் ஒரு விஷயத்த நான் ஒண்ணு எழுதுனேன், சின்னதா ஒரு 1.5 பக்கம் நான் கதை எழுத வேண்டும் என்றால் அந்த சிந்தனைக்கு தொழில்நுட்பங்கள், அதை அடிப்பதற்கான ஆலோசனைகள் எல்லாமே ஒரு துணை கருவிகள் தான். இதையெல்லாம் வச்சுக்கின்னு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எழுத போறது நீங்க தான். ஆமா, நேத்தெல்லாம் கரெக்டா தான் சொன்னாரு. இன்னைக்கு நான் நோட்டை போட்டு உட்காடுறேன். போட்ட மேல அது மேல போக மாட்டேன். கதை எழுத வேண்டும் என்றால் அந்த சிந்தனைக்கு தொழில்நுட்பங்கள் என்னன்னா நான் இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் ஏதோ அதுக்கு டைப்ரைட்டிங் மிஷின் ஒரு அது மாதிரி ஒரு கருவி இருக்கலாம், பேனா பேப்பர் டெஸ்ட். அது இல்லாம சிந்தனைக்கு சொல்றேன். கதை எழுத வேண்டுமா அந்த சிந்தனைக்கு தொழில்நுட்பங்கள், படிப்பதற்கான ஆலோசனைகளை எல்லாமே ஒரு துணை கருவிகள் தான். அந்த ஆலோசனை ஒரு துணை கருவி தான். உண்மையில் நாவல் படைக்க வேண்டும் என்றால் ஓயாத விடாபிடியான ஆசை மட்டுமே ஒரு படைப்பாளனை உருவாக்கும். ஓயாம விடாபிடிய எல்லா நேரத்திலையும் டீ குடிக்கும் போது, சினிமா பார்க்கும் போது, என்னோட யாருன்னா எனக்கு தெரிஞ்சவங்க பார்த்தாங்கன்னா, இவன் 16 வயசுல இருந்து எப்பா எப்படி உயிரை எடுப்பான்டா இவன். ஐயோ எந்த நேரம் பார்த்தா அந்த நாவலாசிரியர் மக்சிம் கார்கினோ, அந்தோன் ஷக்காகனுவான். அந்த வந்துட்டாண்டா உஷாரா இருங்க அப்படின்னு என்ன பார்த்தாலே பசங்க. ஏன்னா 24 hours நமக்கு தான் வேலை. பைரவன் தான் எப்பவுமே நம் தேவை, இந்த நாட்டுக்கு தேவை என்ற கதை போலதான் சுத்துறது. உண்மையில் நாவல் படைக்க வேண்டும் என்றால் ஓயாத விடாபிடியான ஆசை மட்டுமே ஒரு படைப்பாளனை உருவாக்கும். ஏன் நான் படைப்பாளனாக வேண்டும் என்ற கேள்வி ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு வரணும். நான் ஏன் ஒரு படைப்பாளனா? அந்த கேள்வி உங்களுக்கு இல்லைன்னா சும்மா யோசிச்சுன்னு நான் ஏன் ஒரு படைப்பாளனா இருக்கணும், அதற்கான பதிலும் மிக அவசியம். அது உங்ககிட்ட தான் இருக்கணும். நீங்க நான் கேட்டுப்பேன், நான் யோசிப்பேன், நீ ஏன் எழுதணும்? நான் எனக்கு சொல்லுவேன், நீ எழுதணும்டா, இந்த சமூகம் ரொம்ப மோசமா இருக்குது, உன்னுடைய காட்சிகளையும் உன்னுடைய பதிவுகளையும் நீ பண்ணலன்னா இவ்வளவு சிந்திக்கிறிய, நீ தாண்டா எழுதணும்னு எனக்கு என்னன்னே தெரியாது. எனக்கு நானே சொல்லிக்குவேன். எனக்கு நானே ஒரு கூக்குரல் நான் சொல்லுவேன். அது போல நீங்க உங்களுக்கு சொல்லிக்கணும்.
நான் ஏன் படைப்பாளனாக வேண்டும் என்ற கேள்வியும் அதற்கான பதிலும் மிக அவசியம். அது உங்களை நீங்களே தெளிவடைய வைக்க உதவும். இதுதான் ஃபர்ஸ்ட் மெட்டீரியல். இது ஒரு டூல். நாவல் எழுதுவது என்பது தன்னந்தனியாக நீங்கள் கடலில் மூழ்கி முத்தெடுப்பதை போல் மட்டுமில்லை, நடுக்கடலில் ஆழ்கடலில் முத்தெடுப்பதற்கு ஒப்பானது. முத்தெடுக்க மூழ்கினால் இடுப்பிலே கயிறு கட்டி தன் நெருங்கிய உறவினிடத்தில் தந்து விடுவார்களாம். நான் இதை சொல்லிட்டேன், அதனால உங்களுக்கு அது வேணாம், ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். அது மாதிரி அங்க வந்து திகைச்சிருவோம். திகை கொடுக்கடா என்னால முடியும். நான் காலையில சொன்னேன் இல்லைங்களா, அம்மா வந்து பாட்டி வந்து நிலாவுக்கு சோறு ஊட்டின்னு இருக்கும்போது நம்ம காலத்துல அவன் நிலாவுக்கே போயிட்டு வந்துட்டான். எவ்வளவு பெரிய கான்சியஸ், எவ்வளவு பெரிய கான்செப்ட். நிலாவுக்கு போனா நம்ம பாட்டி எல்லாம் நம்பியே இருக்க மாட்டாங்க. ஆனா அது நடந்துச்சு பாருங்க. அப்போ இதுதான் சிந்திக்கணும். மனிதனால முடியாதது கிடையவே கிடையாதுங்க. அதுவும் ஒரு 4-5 பேர் சேர்ந்துன்னு வச்சுங்க, மேட்ரஸ் ஆல் கேமராவை இப்படி திருப்பி வச்சிரு, எல்லாத்தையுமே தலைக்கீழே மாத்தி விட்டுடலாம். நிறைய வாசிக்க வேண்டும். ஃபர்ஸ்ட். செகண்ட், இந்த உலகை உண்மையான உணர்வுடன் நேசத்துடன் பார்த்து புரிந்து கொள்ளும். அப்படியே ஒரு தட்டையா புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்படியெல்லாம் புரிஞ்சுக்கின்னு எழுதுவாங்க நிறைய பேர். எல்லாம் கல்யாணத்துக்கு பரிசா கொடுத்துருப்பாங்க, வீட்டுல வச்சிருப்பாங்க. நான் என்னுடைய ஒரு புக்கை கூட, என்னுடைய புக்கு ஒண்ணு கூட என் செல்ஃப்ல இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் 10 வருஷம் லோல்பட்டு லொங்க எழுதியதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் நான் முடிவெடுத்தேன். என்னுடைய புத்தகத்தை நான் யாருக்குமே இலவசமா தரவே மாட்டேன். என் புத்தகத்தை வந்து வாங்கணும், அப்போ அதுக்கு நான் உழைக்கணும், அதுக்கு நான் திட்டமிடணும், அவங்கள சுவாரஸ்யப்படுத்தணும். நான் எழுதிட்டேன், வாங்கிக்க. யார் வாங்குவாங்க? அவனுக்கு கேக்கு கொடுத்தாலே வாங்கி சாப்பிட மாட்டான், புக்கு கொடுத்தா வாங்கி சாப்பிடுவானா? சாப்பிட மாட்டான். அப்ப அந்த புத்தகம் அப்படி இருக்கணும். ரெண்டாவது. மூணாவது, ஒவ்வொன்றையும் பொறுப்புடன் நேசத்துடன் விருப்பத்துடன் அணுகுவது. அதாவது ஒவ்வொன்றையும் மனதார நேசிக்கணும். எதுவா இருந்தாலும், ஒரு பூ, ஒரு புத்தகம், ஒரு நண்பர், ஒரு நாடு, எதையுமே மனதார நேசிக்கணும். கொஞ்ச நேரம் தான் பேசிட்டு இருக்க போறோம். ரயில் பயணம் தான், விமான பயணம் தான், கொஞ்ச நேரம் தான் நம்ம இருக்க போறோம். பணியில ஸ்டார்ட் போகும்போது யாரோ ஒரு ஆயிடுச்சு, அந்த நேரத்தை அவ்வளவு கனமா நேசிக்கிறது. அது வந்து ரொம்ப உங்க மனதை நீங்க ஏமாற்றவே கூடாதுங்க. நம்ம புத்தியை நம்ம ஏமாற்றவே கூடாது. அது நான் கூப்பிட்டா அது நாய்க்குட்டி போல என் பின்னாடி வரணும். அப்போ உங்களாண்ட ஒண்ணு பேசுறது, என்னாண்ட ஒண்ணு பேசுறதுனாக்கா நான் இருட்டுல தான் உட்காந்து, சத்தியமே கிடையாது. எப்போதுமே உண்மையா நேசிக்கிறது. நாலாவது, அனைத்தையும் கவனத்துடன் ஆழ்ந்து நோக்குவது. இதை நான் சொல்லலாமா, இதை சொல்லக்கூடாதா, உலகம் எப்படி பேசுது, இதே விஷயத்த இந்த உலகம் எப்படி பேசுது, நான் எப்படி யோசிக்கிறேன், அப்போ இதை நான் எப்படி பார்க்கணும், இதை நான் எப்படி சொல்லணும், எந்த மொழியை பயன்படுத்தணும், எங்க இருந்து அதை ஆரம்பிக்கணும். இது மிக முக்கியமான ஒரு ஏரியா. ஏன்னா ஒரு விஷயத்த பண்ணா அடடா அப்படின்னு சொல்லணும். ஐயோ துருப்புடா, ஒரு 10 பக்கத்தை எவனோ ஓட்டானா அந்த புக்கு கண்டம். நடு ராத்திரில போனை போட்டு அழுவாங்க எனக்கு, கார்த்தி ஏன் கார்த்தி அந்த பொண்ணை சாவிச்சு, ஆராய சாவிச்சிருக்க கூடாது, உன்னையே கொல்லும் போல இருக்குதுன்னு ஒருத்தன் வந்துட்டான். என்ன, கருப்பர் நகரம் வாசிக்கு. கருப்பர் நகரத்தை பற்றிய நீங்க குறிப்புகள்லாம் வாசிக்கணும், பாருங்க, நான் உங்களுக்கு அனுப்புறேன். அதான் ஆராய கொண்டாங்க, ஆராய கொண்டா நீ மனுஷன், உன்னை பார்த்தாலே அப்படிதாங்குது, நீ எல்லாம் கொன்றுவோம் பொழுதுன்னு. ஏன்னா ஆரே நாயகடா கொண்டேன். அந்த கேரக்டர் பாவம் செய்த நாவலை பார்த்து, ஆனா நீ சாவச்சிருக்க கூடாது, அந்த மாதிரி புலம்ப விடுறதுன்னு இருக்குதுன்றது உங்களுக்கு அந்த. அப்போ நீங்க நேர்மையா அதை அனுப்பு. ஐந்தாவது, நீங்க எழுதின படைப்பினுடைய நிறை குறைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். யாரோ வந்து சொல்லக்கூடாது. உங்களுடைய படைப்பின் நிறை குறைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம அறியாம சிலது வந்து சொல்லுவாங்க, சிலது சொல்லணும். நம்ம 400 பக்கம் எழுதுறோம்னா அதுல ஒரு குறைச்சல், ஏன்பா இந்த மாதிரி பண்ணிட்டேன், அப்படியா, ஆமா அது அப்படி கூட பண்ணிருக்கலாம். ஏன்னா ஒரு விஷயத்துக்கு 10 கதவு இருக்குது. யாருமே ஜட்ஜ் பண்ணாத ஒரு கதவை நீங்க சொல்லுங்க, ஒரு கதவின் வழியா நீங்க போயிருக்கணும். எப்போதுமே 360 டிகிரில ஒருத்தர் வெளியில போயிட முடியும். வெளி, நான் சொல்றது கதவு கிடையாது, வெளி, ஓப்பன் ஸ்பேஸ்ல 360 டிகிரில ஒரு விஷயத்துல இருந்து வெளில போயிடும். அப்படி அந்த கேரக்டர் அங்க வெளியில போறான்னாக்கா அதுக்கான நியாயத்தை நீங்க சொல்லணும். இல்லைன்னா எல்லா வழியும் வாசகம் யோசிச்சுன்னு இருப்பான்,
படக்குன்னு மூடி வச்சிருவோம். பைத்தியம் முடியுதுப்பா இருந்தாலும் சொல்லுது அப்படின்றோம். அது சொல்லவே கூடாது. நீங்க சொல்றது அவனுக்கு அப்படி ஆமாயா சூப்பரா சொல்ற அப்படி சொல்லுவான். இதையெல்லாம் தாண்டி நமக்கும் நமக்கு எழுதும் ஆசை இருக்கிறதா என்றும் நமக்கு நாமே கேட்டு உண்மையா எழுதணும்னு ஆசைப்படுறோமா? அந்த புக்கு படிச்சதால எழுதணும்னு ஆசைப்படுறோமா? ஒருத்த எழுத்தாளர் வந்து இப்படி பிரிச்சுட்டு இருக்கான், அவனை பார்த்து நம்ம ஒரு வேலை அப்படிலாம் இல்லை. எனக்கே உண்மையா எழுத ஆசை இருக்குதா? நான் ஒரிஜினலா எழுதக்கூடியவனா? இந்த கேள்விகள் தான் அது ஒரு செம்ம டூல். எனக்கு நான் கேட்பேன், உனக்கு தகுதி இருக்குதா? கரண் கார்கின்னு பேர் வைக்க உனக்கு தகுதி இருக்குதா? இதை கேட்டேன். டிப்ரான் கரண் வச்சுக்கணும் முன்னாடி எல்லாம் ஊர்ல இருக்கிற பெரிய ஆளுகள் எல்லாம் தூக்கி அந்த பேர்ல சொல்லி வைக்கிறது தான் எனக்கு வேலை. ஏன்னா தினகரன்றது வந்து இங்க நிறைய சாமியார்கள் இருந்தாங்க. எனக்கு அதனால அவங்க எல்லாம் யாரையும் நினைவூட்டக்கூடாது. புகழ்பெற்ற தினகரன் எல்லாம் இருந்தாங்க. தினகரன் பத்திரிகை எல்லாம் இருந்தது. எதுவுமே இல்லை. எங்க அப்பா வச்ச பேர். ஆனா எங்க அப்பா வச்ச பேர்ல ஒரு கரண் மட்டும் விடக்கூடாது. கரன்றது ஒரு நல்ல அழகான தமிழ் சொல். ராவணனோட தாட்டகையை கொண்டு போய் ஒரு கட்டத்துல கொண்டு போய் பதுக்கி வச்சிருந்த இடம், அந்த அவன் பேர் கரண். அந்த தினகரன் அந்த தினமும் உதிப்பவன் சூரியனுக்கு பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை. அந்த கரனை மிஸ் பண்ணக்கூடாது. ஆனா அது கூட ஒரு அற்புதமான ஒரு படைப்பாளியை நான் என்னைக்குமே மறக்க முடியாத ஒருத்தனை கொண்டாந்து எங்கெங்கேயோ யோசிச்சு கடைசியா மக்சிம் கார்கே கொண்டாந்து. ஏன்னா வாழ்வுக்கும் பிழைப்புக்கும் அவனை போல டெபினிஷன் சொல்றதுக்கு ஆளே கிடையாது. சூப்பரா ஒரிஜினலா சொல்லுவேன். ஏன்னா அவனை தூக்கி பனியில போட்டாங்க. 7 வயசு குழந்தை அனாதையா 10 வயசு அவனுக்கு. அந்த குழந்தை ஏறக்குறைய 3000 மைல் நடந்து பிச்சை எடுத்து வேலை செய்து மீன் இது பண்ணி பறவையை வேட்டையாடி இப்படியே வந்து அவன் சாகும் போது 5 மொழிகளுக்கு சொந்தக்காரனா இருந்தான். உலகம் அறிந்த எழுத்தாளன். ஒரு பெரிய கட்சிக்கே வந்து அவன் சம்பாதிச்சு கொடுத்த காசு புரட்சியை உருவாக்குறதுக்கு பயன்படுத்தி. அப்படி அவன் வந்து அமெரிக்காவுக்கு போய் யாசகம் பெறதுக்காக கட்சிக்கு யாசகம் பெற போன இடத்துலதான் தாய் என்ற நாவலையும் எழுது. அப்பேற்பட்டவன் மக்கள். அவன் பேரை நான் வச்சுக்கினேன்னாக்கா அதற்கு தகுதியானவனா நான் பாசாங்க பண்ண சாகும் வரை அவனுக்கு நான் விசுவாசமா இருப்பேன். அந்த பேருக்குன்ற லட்சியத்தோட தான் அந்த பேரை நான் வச்சேன். அப்படி ஒரிஜினலா இருக்கணும். அந்த ஒரிஜினலுக்கு நெருக்கமா போகணும். உண்மைய எல்லாரும் ஒரு பொருளை பார்ப்பாங்க. அதை உண்மைக்கு நெருக்கமா பார்க்க கத்துக்கணும் ஒரு எழுத்தாளர். முக்கியமான விஷயம், முக்கியமான டூல். எழுதக்கூடிய டூல்ல எல்லாரும் பார்ப்பாங்க ஒரு விஷயத்த. அந்த 100 பேர் பார்த்தாலும் ஒரு உண்மைதான். ஆனா அந்த உண்மைக்கும் மிக நெருக்கமா ஒரு எழுத்தாளன் போய் பார்க்கணும். ஏன்னா அது அவனுடைய கடமை. அது ஒரு மிக முக்கியமான எழுதுறதுக்கு மிக தகுதியான ஒரு விஷயம். அப்புறம் இதையெல்லாம் தாண்டி நமக்கு எழுத ஆசை இருக்கிறதா என்று நமக்கு நாமே கேட்டுக்கொள்வது. ஆமா, நான் எழுத ஆசைப்படுறேன், நான் எழுதுவேன், எழுதுறது எனக்கு லட்சியம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு வேலை, நோட்டை போட்டு உடனே எழுது. ஆசையாகுது, காப்பியை குடிக்கிறது ஆசையாகுது, சினிமா பார்க்கறது ஆசையாகுது, கல்யாணம் பண்ணிக்கிறது ஆசையாகுது, 2 3 புள்ளைய பெற்றுக்கிறது ஆசையா இருக்குது, வயசாயிருது ஆசையாகுதுன்னு ஆசையிலேயே செத்து போயிரு. அது கிடையாது. ஆசைப்பட்டமா இமிடியட்டா நோட் எடுக்க வேண்டியதுதான். நீங்க எல்லாம் இந்நேரம் டக்கு நோட் நானா இருந்தேன்னா எனக்கு யாருன்னா இந்த மாதிரி சொல்லியிருந்தா படக்குன்னு பேனா விட்டு கையிலே எழுத ஆரம்பிச்சு இப்படியாட்டா உள்ள நுழைஞ்சிடணும். தப்பா எழுதலாம், சரியா, பிரச்சனையே கிடையாது. சித்திரமும் நாப்பழக்கம், அது செந்தமிழும் நாப்பழக்கம், சித்திரமும் கைப்பழக்கம். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். அது மாதிரி பிராக்டிஸ் செய்யறது எழுதுறது. எதையாவது உங்களுக்கு எழுத தோன்ற வேண்டும். எதை எழுத தோன்றாலும் எழுதணும். இதை எழுதணும், ஐயோ இதெல்லாம் நம்ம எழுதக்கூடாது, இதெல்லாம் நம்ம எழுதுங்க. ஃபர்ஸ்ட் எழுதி வாசிச்சு பாருங்க. நல்லா இருக்குதா, இது ஒரு வார்த்தையா இருக்குதா, யாருக்காவது கொடுத்து வாசிக்க சொல்லலாம். ஓப்பனிங்ல நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா? சூப்பரா இருக்குது, ஒரு பெரிய அவார்டு கிடைச்சது போல. இவ்வளோட்டா அது நாம அதை தான் செய்ய போறோம். இப்ப இங்க பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேரும் எதை எழுதுறேன்னு நான் சொல்றேன். அது ஒரு சாப்டர், நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றேன். இதை முடிச்சிடுறேன். என்ன வேணா எனக்கு தொடர், எனக்கு பொன் கோயில தொடர் இருக்கீங்க தானே, நீங்க எனக்கு நினைவூட்டுங்க எதெல்லாம் எழுதலாம். நம்ம ஒரு பட்டியல் வச்சுக்கலாம். ஓகே தோழி, இதை முடிச்சுட்டு நம்ம கேள்விக்கு போயிடுவோம். இருங்க ஒரே ஒரு நிமிஷம். இப்படி எதை எழுத வருது, கவிதையா கதையா கட்டுரையா, அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. எதை எழுதணும் டிசைட் பண்ணணும் முதல்ல. நாவல் தான் உங்களுக்கு வரும்னு சொன்னாக்கா மகிழ்ச்சி. இதுதான் என்னுடைய திட்டம்.
இது உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனளிச்சதுன்றதை விடவும் நீங்க கேட்கிற கேள்விகளின் வழியா கேள்வி கேட்கறது ஒரு அற்புதமான டூல் எழுதுறவங்களுக்கு. பதில் சொல்றது அது இன்னொரு ஒரு டூல். மொத்த டூலையும் வச்சு செய்ய வேண்டிய முக்கியமான டூல்னா நீங்க எழுத வேண்டியது. இதுக்கு மேலேயே நீங்க எழுதலைன்னாக்கா ரொம்ப சரி தோழர், கொஞ்ச நேரம் யார் யாரெல்லாம் கேள்விகள் இருக்குங்களா? யாருக்காவது? என்ன நமக்கு 8:18 ஆயிடுச்சு. கேள்விகள் இருக்குங்களா? கை தூக்கிடுங்க. அப்படி வெக்கப்படுறீங்கன்னா சாட் பாக்ஸ்ல போட்டுருங்க. வெக்கமே படக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆமா, கை என்ன தூக்கிடுங்க. மாதிரி உலகத்துல என்ன மாதிரி வெக்கப்படுறவங்க யாருமே கேமராவை இப்ப கூட சினிமால டைரக்டர் திடீர்னு சூப்பரா பார்த்தேன். ஐயா எழுதுறதுதான் சொல்றேன், அதோடு நிறுத்திக்கிறேன். இந்த இந்த கேமரா வேலையே அப்படியே 2 படத்துல நடிச்சேன் நான். சொல்றேன் கூச்சத்துக்காக சொல்றேன். ஆமா ஆமா. சரிங்க, யார் இருக்கீங்க? கேள்விகள் இருக்கா உங்களுக்கு? வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். என் பேர் முருகையா முத்துவேல். அப்படியா? ஆசிரியராக பணிபுரிகிறேன். என்கிட்ட கேள்வி இல்ல, ஒரு பகிர்வு. அதாவது பெரும்பாலும் இந்த வாசிப்பினுடைய ஆழத்தை பார்க்கிறப்ப நீங்க நம்ம மலேசிய நாட்டின 2 நாவலாசிரியர்களை பற்றி குறிப்பிட்டிருந்தீங்க. திருவாளர் ரங்கசாமி, திரு சண்முகம். ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு நீங்க எவ்வளவு ஒரு ஆழமா இந்த வாசிப்புல கவனம் செலுத்துறீங்க அப்படின்றத உணர முடிஞ்சிச்சு. அதே நேரத்தில் நீங்க கூறிய கருத்துகள் ஏற்புடையவை, மிக சிறப்பா இருந்தது. அடுத்த நகர்களுக்கு எங்களுக்கு அது உறுதுணையா இருக்கும் அப்படின்ற பதிவை மட்டும் நாங்க பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. முருகே அண்ணா சிறுகதை எழுத்தாளர், நல்லா எழுதுவாங்க, வானொலிக்குலாம் நிறைய எழுதுறவங்க. சரி, அடுத்தமா வேற யாராவது கேள்வி இருக்கீங்களா? மதி சார், நீங்க ஒரு மீட்டிங்ல அமைதியா இருந்தாலே ஆபத்து மதி சார். வணக்கம். அவர் ஆபத்தை இல்ல என்னன்னா ஆபத்தை இறக்கி விடுங்க ஃபர்ஸ்ட்ல, நான் பதில் சொல்றேன், நான் பாக்குறேன். வணக்கம் சார். இல்ல எனக்கு நீங்க சொன்னதுலாம் எழுதி வச்சிருக்கேன். நீங்க சொன்னது புரியுது, உள்வாங்கிக்கிட்டு இருக்கேன். அதனால கேள்விகள் பெருசா இல்ல எனக்கு. அது என்ன நீங்க சொன்னது நியாயமானதா இருந்தா நான் பேசுறது உங்களுக்கு, நான் சொன்ன கருத்துக்கள் உங்களுக்கு நியாயமானதா இருந்தா? ஆமா ஆமா. குறிப்பா என்னது நான் ஏன் ஒரு படைப்பாளன்னு சொல்லிட்டு இது எப்பயுமே கேட்டுக்கிட்டே இருக்கிற கேள்விதான் இது. நான் ஏன் எழுதணும், நான் ஏன் எழுதணும்ட்டு நான் எப்பயுமே எனக்குள்ள என்ன பதில் வச்சுக்கோன்னா, ஏன்னா அண்மையில ஒரு சில வாசிப்பு ஒரு சில சந்திச்சேன். நான் ஏன் எழுதணும்னு சொல்லி கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு வருது நாங்க முடிச்சுட்டாங்க, உங்களுக்கு வருதே அப்போ எழுதுங்கட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆமாம்ல, நமக்கு வருதுன்னா எழுதலாமேங்கிட்டு. அதனால தான் இப்போ நீங்கள் அதை சொன்னப்போ நான் ஏன் ஒரு படைப்பாளன்னு சொல்லிட்டு உங்கள் கேள்விக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஓகே, அப்போ நம்ம ஏதோ ஒரு பாதை சரியாக தான் போயிட்டு இருக்கோம் சொல்லிட்டு தோன்றதுனால எனக்கு இன்னைக்கு கேள்விகள் இல்லாமல் இருக்கு. நன்றிங்க சார். இல்ல தோழர், ஏன்னா மதி சார் எல்லாமே நிறைய நோட்ஸ் எடுத்து எழுதி நிறைய வாசிப்புள்ள போய் அப்புறம் நிறைய விஷயங்கள் உள்வாங்கிப்பாங்க. அதான் நான் யோசிச்சேன், பரவாயில்லையே நீங்க கேள்வி இல்லையே அப்படின்னு. சரி, வேற யாருக்காவது கேள்வி இருக்குங்களா? காந்தி முருகன் தோழர். வணக்கம் சார். வணக்கம் சார். என்னோட கேள்வி ஒன்னே ஒண்ணுதான் சார். அதாவது ஒரு கதையோ நாவலோ. என் பெயர் கனகா சார், கனக மாணிக்கம். அது கட்டாயம் ஏதேனும் கருத்து சொல்லணுமா? இல்ல 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 இல்ல, கருத்து சொல்லணும். கருத்தே இல்லாம ஒரு பொருளே கிடையாது. நிறைய அறிவாளிகள் சொல்லுவாங்கல்ல, நீங்க எதையாவது ஒண்ணு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஏன்னா ஒரு காலத்துக்கு அது தேவையா இருந்தது. எழுத்து வடிவங்கள்லாம் ஆரம்பத்துல தமிழ்ல இருந்த காலத்துல எதையாவது சொல்லுங்க, உங்களுக்கு தோன்றதை சொல்லுங்க. ஒண்ணு பாடுங்க, எழுதுங்க, ஒரு குயில் கூவி இருக்கோம் அதை பத்தி சொல்லுங்க, எல்லாமே சரிதான். ஆனா எல்லாத்தையும் கடந்து இப்போ படிம நிலைகள் எல்லாமே மாறி மாறி உலகம் வேற எங்கேயோ இருக்கு. இலக்கியத்துல வேற லெவல். நாம இப்போதான் முதல்ல இப்போ இதுக்கெல்லாம் ஒரு கருத்து இருக்கணுமா? கருத்து இல்லாம ஒன்று கிடையவே கிடையாது, பொருள் இல்லாம ஒன்று கிடையவே கிடையாது. எப்படி இருக்கும்? சரி, கருத்து இல்லாம எழுதுங்க, வச்சுக்குங்க, தப்பு கிடையாது. யாரையும் நம்ம இப்ப ஒரு ஒரு ஒரு
ஒரு ஏதாவது ஒரு ஓவியம் இருக்குதுங்க, ஏதாவது அதுல என்ன கருத்து இருக்குது, அது ஒரு அழகா இருக்குது, அதுவே ஒரு கருத்து தான். ஒரு அழகா இருக்குது, அதுவே ஒரு கருத்து. ஒரு வடிவம் இருக்குது, அதுவே ஒரு கருத்து தான். அது ஒரு கருத்து தனியா பேசவே தேவையில்லை. அப்போ அதுக்குள்ள ஊடகமா ஒரு கருத்து இருக்கலாம், வெளிப்படையா ஒரு கருத்து இருக்கலாம், இல்ல நவீன காலத்துக்கான கருத்தா இருக்கலாம். எது ஒண்ணு அழுத்தமா இருக்குதா, ஒரு தேவை, ஏதோ ஒரு இடத்த ஒரு நிறைவு பண்ணாத ஒன்று, அசைத்து பார்க்காத ஒன்று, எப்படி ஒரு படைப்பா இருக்க முடியும்? ஏதோ அது சரி, நீங்க அது மாதிரி நிறைய செய்வாங்க. அதெல்லாமே உறக்கத்தை நோக்கி போற ஒரு படைப்பு. இது காலம் அது மாதிரி. ஒரு காலம் இருந்தது, எழுத்தே இல்ல, புத்தகம்னு ஒண்ணு வந்தது, வாசி, இவங்க எழுதி இருக்கிறாங்க. அப்ப அவங்க ஒரு கருத்து சொன்னாங்க, எதுவுமே இருக்க தேவையில்லைங்க, எதுவுமே இருக்க தேவையில்லை, வானம்னா எதுவுமே இருக்க தேவையில்லை, ஏதாவது இருக்கணுமா என்ன வானத்துக்கு அப்படின்னு கேட்கலாமா? வானத்துல நம்ம பாக்குற இடத்துல நட்சத்திரம் இல்லாம இருக்கலாம், ஆனா நம்ம வானத்தை பாக்குறோம், நமக்கு தெரியல வானம். அது மாதிரி கருத்தை நம்ம இது பண்ணக்கூடாது. ஆனா அதுக்குள்ள நட்சத்திரம் இருக்கும், நிலா இருக்கும், பல சூரியன்கள் இருக்கும், எவ்வளவு விஷயங்கள் இருக்கும், ஏதோ ஒண்ணு இருக்கும். ஏதாவது ஒன்று இல்லாமல் ஒரு படைப்பு இருக்கிறது நியாயமற்றதுன்னு என் கருத்து. உள்ளீடா இருக்கணும்னு சொல்றீங்க. இருக்கணும் இருக்கணும் இருக்கணும், ஏதோ ஒண்ணு இருக்கணும், ஒண்ணு அசைச்சு பார்க்கணும். நான் ஒண்ணு சொல்றேன், நான் உங்களுக்கு நேரம் இருக்குன்னா நான் ஒரு நாவல் கூட சொல்லுவேன். ஜூல்ஸுடன் ஒரு நாள் அப்படின்னு ஒரு 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 அது என்ன நாவல், அது வந்து பெலோருஷியா நாவல்னு நினைக்கிறேன், போலிஷ் நாவல். ஒண்ணுமே கிடையாது, ஒரு 2 நிமிஷம் தான் எனக்கு டைம். அது 2 நிமிஷம் என்னன்னா, அந்த கணவன் எப்பவுமே போய் காபி போடுவோம், மனைவி உட்காந்துட்டு இருப்பாங்க, அவர் காபி போடுற வாசனையே அவங்க அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு டைமுக்கு அப்புறமா அவர் காபி போட்டு இவங்க அழைப்பாரு, இவங்க போய் காபி சாப்பிடுறாங்க. இவங்க சொல்றாங்க, அவர் எவ்வளவு அழகா காபி போடுவார், சுத்தமா வச்சுக்குவார், எல்லாம் பண்ணுவார். இப்ப காபி சாப்பிடுறதுக்காக அவங்க போறாங்க, பார்த்தாக்கா ஜூல்ஸ் வந்து அமைதியா உட்காந்துட்டு இருக்காரு. ஜூல்ஸை போய் கிட்ட பார்த்தா உடனே ஐயோ நான் திடீர்னு செத்து போயிட்டான். சரி செத்துட்டான், பரவாயில்ல விடு, அந்த காப்பியை குடிச்சிட்டு வந்துடும், போய் காப்பி குடிச்சிட்டு வந்துடும். இது ஒண்ணுமே கிடையாது, ஆனா அது எவ்வளவு பெரிய விஷயத்தை பேசுது தெரியுங்களா? டேய், நீ வந்து கொஞ்சம் விட்டுருந்தாக்கா அந்த பொண்ணு கூட ஓடி போயிருப்பில்ல, நான் உஷாரா அவன் வீட்டுக்காரங்க போய் இந்த அம்மா உஷாரங்க போயிருந்தேன். சின்ன நாவல், ஒரு விஷயம், அது வேற எந்த சமூக விஷயத்தையும் பேசல, ஆனா இது ஒரு விஷயம் முக்கியமா, அது சூப்பரா இருக்கு அந்த நாவல். அந்த மாதிரி சின்ன சின்ன நாவல்கள் தான் ஏதோ ஒரு விஷயம் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணும். அவங்களுடைய உரையாடல், அவங்களுடைய வாழ்வியல் முறை, அவங்களுடைய அழகு, ஏதாவது ஒண்ணு இருக்கணும். இந்த கருத்து ஒண்ணுமே தேவையில்லை, யாருக்கும் தேவையில்லைன்னு விட்டுருவாங்க, நம்மளே எழுதிக்க வேண்டியதுதான் அப்படின்றது என்னோட கருத்து, தாழ்மையான கருத்து. நன்றிங்க சார். நீங்க கேட்டுக்கொள்றேன் சார். நீங்க சொன்னீங்கன்றதுக்காக இல்ல, நீங்க சொல்ற கருத்துல வந்து உண்மை இருக்கு. சரி சரிதான், ரொம்ப நன்றிங்க சார். மகிழ்ச்சி. மதி சார் சொல்லுங்க. அதிகமாக விமர்சனத்திற்கு உள்ளாக்கும் நாவல் தான் வெற்றி பெற்ற நாவலா? அது வெற்றியை தீர்மானிக்கிறது வாசக எண்ணிக்கையா? என்ன கேக்குறீங்களா? இல்ல 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 அதிக விமர்சனத்துக்கு உள்ளான நாவல்னு சொன்னாக்கா இல்ல, நம்ம முதல்ல அதிக விமர்சனமும் இருக்கும். எப்போதுமே ஒரு நல்ல படைப்பு விமர்சனங்களுக்கு உள்ளாகும். அதிக விமர்சனங்களே உள்ள ஒரு நாவல் வெற்றி பெற்ற நாவல் நான் சொல்லலாம். இப்போ நான் ஒண்ணு சொல்றேன், ஒருத்தன் வந்து தாயோட உறவு வச்சுக்கிட்ட ஒரு பையனோட கதையை வந்து ஒருத்தன் எழுது, இது விமர்சனத்துக்குள்ளாது. அந்த கதை வேற எதுக்குமே பேசல, அந்த புத்தகம் விற்பனையாச்சு, அதுக்காக அது வெற்றி பெற்ற நாவல்னு சொல்ல முடியும். விமர்சனத்துக்கு உள்ளாவுதுன்றதுக்காகவே நான் காட்டு பூச்சி போல எழுதுவேன். நிறைய உறவுகள் இருக்கான், அது பிரச்சனை இல்லை. அதையே நோக்கமா வச்சுக்கிட்டு இந்த குறிப்பிட்ட சமூகத்துல, இந்த குறிப்பிட்ட இடத்துல, இந்த குறிப்பிட்ட குடியிருப்புல இப்படி எல்லாம் எழுதுறது, அது வந்து ஒரு ஒரு அது அப்படிலாம் கிடையாது. நான் ஒன்னா அது அவ்வளவு டீட்டெயிலா போனா சில நாவல்கள் சொல்லிடுவேன், நான் எனக்கு ஒன்றும் இது கிடையாது. ஆனா நான் வந்து ஒரு 3-4 நாவல் கூட சொல்லிடுவேன், அதெல்லாம் விஷயம் கிடையாது. ஆனா விமர்சனத்துக்கும் உள்ளாகும், ஒரு நாவல் வந்து விமர்சனத்துக்கும் உள்ளாகும். விமர்சனமோ அங்கீகரிப்போ அதுக்குள்ள ஒரு நேர்மை, அந்த நேர்மையின் அளவீடை வைத்துதான் அது வெற்றி பெற்ற நாவலாம்.
ஒரு வெற்றி பெற்ற நாவல்ன்றது என்னன்னா ஒரு வாசகனுக்கு மிக நெருக்கமா இருக்குதான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா கேட்டாங்க, ஏதாவது இருக்கணுமா அதுல ஒரு கருத்து தேவையே இல்லை. ஆனா அந்த நாவல் பெரும்பாலான வாசகனுக்கு நெஞ்சுக்கு நெருக்கமா இருக்குதா, அது வெற்றி பெற்ற நாவல். சும்மாவே வெற்றி பெற முடியாது. ஒரு காலம் இருந்தது, அதான் நான் முன்னாடியே சொன்னது மாதிரி எழுதப்படாத காலம். ஒரு குறிப்பிட்ட சாரார், அறிவு சாரார், கல்வி உள்ளவர்கள், கல்வி கற்றவர்கள் மட்டுமே எழுதிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா படி அப்படின்னு. அந்த சீன்லாம் இப்ப வேலைக்கே அந்த சீனே கிடையாது இப்பெல்லாம். மேட்ரே சால்வ். இப்போ எனக்கு விஷயத்த சொல்லு, இந்த உலகம் வேற மாதிரி, இந்த உலகத்தை நான் புரிஞ்சுக்கணும் இப்படிலாம் சொல்லி சொல்லி என் முன்னாடி கருந்தடியை போட்டு மூடாதீங்க. எனக்கு ஏதாவது பயன்படணும். நான் ஒரு கொம்பை கையில எடுத்து சுத்துறேன்னா எனக்கு அது ஏதாவது ஒரு விதத்துல இருக்கணும். குறைந்தபட்சம் என் உள்ளத்துக்காவது ஏதோ ஒரு நிம்மதியை தரும். அந்த பொருள் ஏதாவது அது ஒரு காரண காரியத்தோட இருக்குங்க. ஏன்னா இன்னைக்கு 120 கோடி பேர் 30 கோடி பேர் இருக்கிற உலகத்துல சொல்லிட்டு இருப்பாங்க. 140 கோடி பேர் நான் இந்தியாவில இருந்து சொல்லிட்டு, படிப்பு இல்ல, கல்வி இல்ல, சுரண்டல் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அறிவு கிட்ட போக முடியல, நல்ல படிப்பு படிக்க முடியல, வசதியான அன்பு இல்ல, ஒரு விரக்தியா இருக்கிறான். இப்ப இவ்வளவு சூழல்களுக்கு மத்தியில ஒரு மனிதன் ப்ராப்பரா தன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு இலக்கியங்கள் உதவும். அந்த இலக்கியம் ஒரு சின்ன கருத்தோட, ஒரு சின்ன பூவோட, ஒரு சின்ன மகிழ்ச்சியோட, ஒரு சின்ன ஆற்றலோட, ஒரு சின்ன அழகோட இருக்கணும். அவசியம் இருக்கணும். அதனால அதை நிறைய விமர்சனம் பண்ணாங்க. இப்பெல்லாம் அதுக்கு முன்னாடி அறிஞர்கள் தான் விமர்சிச்சுட்டு இருப்பாங்க. வாசிக்கிற விமர்சகன் இப்ப இமிடியேட்டா மொபைல்ல எழுதிடுவோம். வாட்ச உடனே உள்ள கொந்தளிச்சுட்டு அப்படியே ஒரு ஹக் பண்ணி ஒரு போட்டோ போட்டுருவோம். நான்லாம் இவ்வளவு ஆவேசமா பேசுறேன்னா காரணம்னா என்ன ஹக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் போற இடத்துல எல்லாம் ஒரு பெரிய காலையில இங்க வர்றதுக்குள்ள நான் ஒரு 3 மீட்டிங் போயிட்டு வரேன். எந்த உற்சாகத்துல போக முடியுது? காசு தர போறது இல்ல. காசு குறைவா இருந்தாலும் நீங்க ஒரு மனிதனோட உறவாடுறீங்கல்ல, ஒரு மனிதனுக்கு புரிய வைக்கிறீங்கல்ல, ஒரு மனுஷிக்கு நீங்க நம்பிக்கை தரீங்கல்ல, படைப்புக்கு அது ரொம்ப இந்த காலத்துக்கு. ஏன்னா இப்ப எல்லாமே உழைக்கிற மக்கள் எழுதுறாங்க, நடுத்தர மக்கள் எழுதுறாங்க, விளிம்பு நிலை மக்கள் எழுதுறாங்க, பலதரப்பட்ட மக்களும் எழுத வந்துட்டாங்க. உலகின் அத்தனை படைப்புகளும் நம்ம கைக்கு வர ஆரம்பிச்சு. இவங்கதான் எழுதுனா, அவங்கதான் எழுதணும், இவங்கதான். நன்றி தோழர். கணேஷ் ராம் சார். கணேஷ் ராம் சார். ஓகே. காந்தி முருகன். வணக்கம் தோழர். பற்றி ஒரு விஷயம் நான் சொல்லணும்னா, என்னுடைய சிறுகதை தொகுப்பை முதலில் வாசித்தவர் அவர்தான். வாசித்து 2 மணி நேரம் கைபேசியிலே என்னுடைய நூலை பத்தி அவ்வளவு தகவல்கள் பேசினாரு. அது பேசுறதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு நாவல் எழுதணும்ன்ற அந்த ஆர்வத்தை கொடுத்தாரு. அந்த ஆர்வத்துலதான் என்னுடைய வரலாற்று நாவல் ஒண்ணு தயாராகிட்டு இருக்கு. விரைவில் அது தோழருடைய வாசிப்புக்கு தான் நான் முதல்ல அனுப்புவேன். வாசித்து கண்டிப்பா எனக்கு நல்ல கருத்து சொல்லுங்க. நன்றி தோழர். வாழ்த்துக்கள் தோழர். காந்தி முருகன் முடிங்க. அதுக்கான ஆற்றல் உங்களுக்கு இருக்கு. நான் அவசியம் வாசிச்சுட்டு உங்களுக்கு. ஓகே. கணேஷ்ராம் சார் கை தூக்கி இருக்கீங்க. அது தவறுதலா வந்ததா கொஞ்சம் சொல்லிருங்க. ஓகே. வேற யாராவது இருக்கீங்களா? இன்னும் நமக்கு 1/2 மணி நேரம் இருக்கு. கேள்வி இல்லைன்னா நம்ம அடுத்த அமர்வுக்கு போயிடலாம். இருக்குங்களா? ஓகே, டன். ஓகே. தோழர், இப்ப நம்ம அடுத்த கட்டமாக நம்ம என்ன யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம இவங்க வாசிக்க வேண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்கு. இன்னொன்னு நாவல், குறுநாவல் அப்படிங்கிறது என்ன, எடுத்தோடனே இவங்க எல்லாம் புதியவர்களா இருக்காங்க. நாவலுக்கு எல்லாருமே புதியவர்கள் தான். எடுத்தோடனே ஒரு நாவல் அப்படின்னும் போது அந்த பக்கங்கள் கொஞ்சம் பயமூட்டும். அப்போ நம்ம பேசியிருந்தோம் இல்லைங்களா, முதல்ல அவங்க எழுதட்டும், எதை நோக்கி பயணிக்கிறாங்கன்னு பார்ப்போம், எவ்வளவு தூரம் எழுதுறாங்க அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆக அந்த பிளெக்சிபிலிட்டி, அந்த ஒரு எங்கேயுமே அவங்க கட்டுப்பாடு விதிச்சுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேள்வி. ஆக அந்த பக்கங்களுடைய பயமுறுத்தல்கள் அதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லிருங்க. அப்புறம் இந்த குறுநாவல், நாவல். கவலையே படக்கூடாது. ஆக்சுவலா நான் என்னுடைய முதல் நாவல் 600 பக்கத்துக்கு எழுதுறேன். அறுபடுகிறேன். ஏற்கனவே நான் ஒரு 3000 பக்கம் எழுதி கிழிச்சு போட்டேன். வெந்து தணிந்தது காடு, துறவிகளின் தோட்டம்,
அப்புறம் ராஜாலி பேர்லாம் நல்ல பிரம்மாண்டமா வச்சு படம்லாம் வரைஞ்சி எழுதிக்கினே இருக்கிறது தான் நமக்கு வேலை. பெரிய எழுத்தாளம் போறேன்டா. எங்க அப்பா சொன்ன ஒரு ஏழை எழுத்தாளம் எழுதினுக்கிறான் பாருங்க எங்க அப்பா. இன்னைக்கு கூட எங்க அம்மா ஒரு பேட்டி எனக்கு என் நாவல் மரப்பாலத்தை வாசித்து கதறி எழுதி அவங்க ஒரு இன்னைக்கு நான் போஸ்ட் போட்டேன் அதுல. உங்க அப்பா இதை படிக்காம போயிட்டாருடா. ஏன்னா அந்த மாதிரி எழுதிக்கிட்டே இருப்பேன் நான். அப்போ என்னன்னா இந்த பக்கம் வந்து அது கிடையாது, உங்க உள்ளத்துல இருந்து பீரிடும். அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். ஒரு சிகரெட்டை நல்லா கழிச்சு வச்சு சிந்திச்சுக்கணும் கூட உன்னை தட்டுறது இதெல்லாம் வேலைகள். மனம் வந்து பதப்பட்டு நுட்பமா இருந்ததுன்னா, எதை எழுத போறீங்கன்ற அறிவு உங்களுக்கு இருந்ததுன்னா மற்றதெல்லாமே கான்சியஸ் வரும். அழகு சேரும், கட்டாவும் போவோம், நாய் வரும், பூனை வரும், குதிரை வரும், சம்மந்தம் இல்லாத ஆட்கள், இதெல்லாமே தானே நடக்கும். தப்பா அதான் நான் முன்னாடியே சொன்னேன். அறிவு புற அறிவை விடவும் சப்கான்சியஸ் தான் உங்களுக்கு வேலை செய்யும். நீங்க திடப்படுத்த வேண்டியது எல்லாமே ஆழ்மனது தான். ஆழ்மனதை திடப்படுத்தணும்னாக்கா உண்மை வேணும். ஆழ்மனதை திடப்படுத்தணும்னாக்கா உண்மையான அன்பு வேணும். ஆழ்மனதை திடப்படுத்தணும்னா உண்மையான அறிவு வேணும். அதுக்கான நிறைய சேகரம் இருக்கு. அதான் நான் சொன்னேன் முன்னாடியே. நீங்க டிஷ்யூ பேப்பர் எப்படி ஒண்ணு எடுத்தீங்கன்னா இன்னொன்னு வந்துடும். அந்த செயின் வந்து ஆழ்மனம். அது வந்துகிட்டே இருக்காது. அதுக்காக வந்து பக்கமே அது பக்கம் வந்து நீங்க தீர்மானிக்க முடியாது. சில வேலைகள் தீர்மானிக்கவே முடியாது. அது வெகு காலமா எல்லாருமே சொல்லுவாங்க. பக்கங்களை நம்ம தீர்மானிக்கவும் கூடாது. அது போயிட்டே இருக்கும். நான் வந்து நினைப்பேன், ஐயோ நம்மளை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க, என்ன 400 பக்கம் 300 பக்கத்துக்கு மேல போகுது, எங்கேயாவது கட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். அது பெரும்பாலும் வந்து கொண்டு வந்து சேர்க்கும். ஆனா இப்ப இந்த எழுதுற 2 நாவலையும் 120 பக்கத்தை தாண்டிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா அது எங்க போவோம்னு தெரியாது, தீர்மானிக்க முடியாது நம்மளால. ஆனா அது ஆசைப்படுற தூரத்துக்கு போய்கிட்டே இருக்கணும். அவ்வளவு சுவாரஸ்யமா வரும். அந்த சுவாரஸ்யம் இருந்ததுன்னா வாசகன் உங்களை அக்செப்ட் பண்ணிப்பான். எழுதுறா ஒரு 500 பக்கத்துக்கு ராத்திரி நல்லா டம் புச்சின்னு எழுதி அப்படி யாரும் எழுதவும் மாட்டாங்க. அது மாதிரி யாரும் போடவும் மாட்டாங்க. பதிப்பாளர்களே வந்து நிராகரிச்சிருவாங்க. சில வேலைகள்ல போடுவாங்க பதிப்பாளர்கள் கூட. ஆனா பக்கங்கள் வந்து ஒரு ஒரு பெரிய பொருட்டே எடிட் பண்ணணும். அப்புறமா எடிட்டிங் வந்து ரொம்ப மஸ்ட். எப்பவுமே எடிட் பண்ணணும். ஒவ்வொரு நாவல்லையும் 50 பக்கம் 60 பக்கத்தை வெட்டி எடுக்கிறதுக்கு தயங்கவே மாட்டேன். மரப்பாலத்துல அது வந்து கையெழுத்து பிரதியா எவ்வளவு வந்திருக்கும்? அது குறைஞ்சது 1200 பக்கம். 125 130 பக்கம் நான் வெட்டி எடுத்து அற்புதமான அந்த போர்ஷன் வரும். 3 காதல் வரும் அவனுக்கு. கப்பல்ல போகும்போது ஒரு காதல் இருக்கும், இப்ப சிங்கப்பூர்ல இருக்கும்போது ஒரு காதல் வரும், சயம் மரண ரயில் நடக்கிற இடத்துல ஒரு காதல் வரும். 3மே வந்து ரொம்ப ரொம்பலாம் காதலை கொடுக்காதுடா. ஒரு போதும் நல்லா காதல் கட் பண்ண. சில இடங்கள்ல எல்லாம் இது எது சம்மந்தமே இல்லாதையா இங்க வந்தாங்க, கட் பண்ண. அது மாதிரி நமக்கு நாமே எடிட்டிங் எவ்வளவு எழுதுறோமோ அவ்வளவு தூரம் எடிட் பண்ணா நம்ம கத்துக்கணும். நல்லா எழுதுறவனுக்கு எடிட்டிங் நல்லாவே தெரியும். தேவையில்லை, ஆசையா இருக்கும். இவ்வளவு அழகா எடிக்கணும், உனக்கு தேவை, வாசகனுக்கு தேவை. பாவம் அவன் சோர்வு அடைஞ்சிருவான், தூக்கி இப்படி போடும். அது நம்ம கண் முன்னாடி தெரியணும். எழுதிக்கிறான் பாடுறா ஒருத்தர், நம்மளோட திட்டுவாங்க எதுக்கு அதெல்லாம். அதனால பக்கம், அதே நேரத்துல பக்கம். இப்ப மரப்பாலம் 500 பக்கம் நீங்க வாசிங்க. நான் இத்தனை பேர் முன்னாடி சொல்றேன், நானு வாசிங்க. வாசிச்ச பிறகு சொல்லு இது ஏன் இவ்வளோ இதுங்க. அது மாதிரி பக்கம் ஒரு முக்கியமே கிடையாது. அது வந்து தீர்மானிக்கும். நாவல் தன்னை வடிவம் வச்சுக்கும். அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படைப்புன்றது அது ஒரு உயிர் உள்ளதுன்னு சொல்லுவாங்க. அது தன்னைத்தானே வடிவமைச்சுக்கும். நீங்க கரெக்டான கதாபாத்திரங்கள் ஒன்றும் பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா அது அவ்வளவு எளிது கிடையாது. யாருக்கு எளிது? எழுதணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு, எழுத்து பயிற்சி உள்ளவங்களுக்கு, எழுத மனம் உள்ளவங்களுக்கு. நீங்க எல்லாருமே அந்த மனம் உள்ளவங்க, அந்த பயிற்சிக்காக வந்திருக்கிறீங்க, ஆசைப்படுறீங்க. பாருங்க, காந்தி முருகன் வந்து சிறுகதை அமைப்பு. இப்ப வரலாற்று நாவலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. தபால் என்ன பண்ணி கொடுக்க போறாங்க ஆனா அது அவங்க ஒரு அழகா அவங்க ஒண்ணு எழுதுவாங்க. அது அவங்களாண்ட ஒரு மொழி இருக்கு. அதனால அவங்க அந்த அந்த கட்ஸ் தான், அந்த துணிச்சல் தான் எனக்கு முக்கியம். நான் ஒரு வரலாற்று நாவல் எழுதுறேன் பாருங்க, சவால் தான். இது ஒரு போட்டி தான். வாசகனுக்கு நமக்கு நாமே போட்டியா இருக்கும். பாத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் உண்மையாவே ஆசைப்படுவேன். ஏன் என்னை யாருன்னு அது இது முன்னாடி ஒரு கருத்து ஒன்று இருக்கு, விமர்சனம். அது ஒரு நாவல் விமர்சிக்கப்படுதா, ஒரு நாவல் கொண்டாடப்படுதா, அதை பத்தி. ஒரு நாவல் கொண்டாடப்படுதா, ஒரு படைப்பு கொண்டாடப்படுதா, விமர்சிக்க ஒரு கெட்ட பழக்கம். விமர்சிக்கப்படுதா, அது ரொம்ப எந்த மாதிரியான விமர்சனம்?
இது சமூகத்துக்கு அவசியமான்ட்டு ஒண்ணு பண்ணிட்டேன், பாரு என் கையெல்லாம் புல்லரிக்குதுன்றானா, அந்த மாதிரியான விமர்சனமா? என்ன மாதிரியான விமர்சனம்ன்றத பொறுத்துதான் அது வெற்றிகரமான நாவலா இல்லையா அப்படின்றது கரெக்டான வார்த்தை. அது என்ன, எல்லாமே விமர்சனம், எல்லாமே விமர்சனம் தான். அந்த விமர்சனம் எப்பேற்பட்டது? நியாயத்தின் பார்ப்பட்டதா, நியாயமற்றதின் பார்ப்பட்டதா? ஒரு படைப்புன்றது நியாயமும் இருக்கலாம், நியாயம் இல்லாமலாம் இருக்கலாம். அதுதான் அந்த நாவலுக்கான நியாயம்னா அதை நம்ம செய்யணும். சரியா? சரியா? நீங்க 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தோட நாவல்கள் எல்லாம் பாருங்க. நிறைய நாவல்கள் இருக்குது 2ஆம் உலகப் போர்ல இருந்தது. இந்த இரவு ஜூல்ஸ் எழுதுனது, சூலெக் பூச்சியா எழுதுனது, நிறைய நாவல்கள் இருந்தது அவங்களுக்கு. பரிஷ் பெலேயவுது, அப்புறமா அலெக்சாந்திரோ ஓஸ்திரியனா, அவங்கெல்லாம் 2ஆம் உலகத்துக்கு போர்க்கால நாவல்கள்லாம். அதுல நிறைய தப்பிதங்கள் நடக்கும். அது போருக்கான நியாயமா? நியாயங்கள் மாறிக்கிட்டே இருக்கு, விதவிதமா இருக்கும். போர்ன்றது சுடுறதுதான். அவர் 25 பேர் சுட்டாருன்னு எழுதியிருப்பாரு. யார் யார சுட்டாருன்றது நியாயம் மாறும், கொண்டாட்டம் மாறும். அந்த தீர்மானம் எனக்கு இருக்கணும். அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு எழுத்தாளனுக்கு இருக்கணும். அதான் சொல்றேன், எதை எழுத போறோமோ அதை தீர்மானிச்சுக்கணும். அதற்கான நியாயங்கள் தானே வந்து சேரும். அதன் பிறகு அதன் மீதுதான் விமர்சனங்கள் வரும். இதெல்லாம் எதிர்கொள்ளணும் தான் ஒரு எழுத்தாளர், எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும். இப்ப கருந்துளையை பற்றி என்னுடைய இன்னைக்கு பதிப்பாளர், நான் உங்களாண்ட பேசுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட போயிட்டு வந்தேன். பிழை திருத்தி இப்ப வந்தது என்னோட அந்த சிறுகதை நாவல். அது வந்துட்டு அவர் என்ன சொன்னாரு, இது ரொம்ப காரஞ்சாரமான விவாதத்தை உண்டாங்க. அது வரலாம், நான் அப்படிலாம் எழுதணும். யாருன்னா நம்மள காரஞ்சாரமா அமைதியா இருந்தா போதும், எல்லாரும் அமைதியா சிந்திச்சா போதும். அப்ப இதுல கொஞ்சம் கரடு முரடா இருக்குதுன்னாக்கா அது தேவை, அது தேவை, அந்த தேவை ஒரு நியாயம். அது மாதிரி அப்ப நீங்க வாசிப்பின் பொருட்டு தான். இப்ப என்ன நான் பேசுறதுனுடைய நியாயங்கள் எல்லாமே உங்களுக்கு சந்தர்ப்பத்துக்கு தான். என்னுடைய ஒரு 8 நாவல், சின்ன நாவல் இருக்குது, 100-200 பக்க நாவல் இருக்குது, 500 பக்க நாவல் இருக்குது. அதெல்லாம் எடுத்து வாசிக்க. பெரும்பாலும் என்னுடைய நாவல்கள் எல்லாம் 8 நாவலுமே வெற்றி பெற்ற நாவல். அப்ப என்னன்னா நமக்கு வந்து தைரியமா நம்ம வேலையை செய்யணும், கான்சியஸா வேலை செய்யணும். ஆனா எந்த சூழல்லையும் அழகையில விட்டுடவே, எந்த சூழல்லையும் நீங்க எவ்வளவு விஷயங்கள ஒன்னா பேசலாம், ஆனா அது இலக்கியத்துக்கான அந்த அழகையில ஒருபோதும் கை. அதுதான் ஒரு இலக்கியத்தை உயிரோட வச்சுக்கும். எவ்வளவு விஷயம் நான் எழுதுறது முழுக்க வரலாற்றின் மீதான புனைவு. ஆனா அழகியல ஒருபோதும் மிஸ் பண்ணுவோம். அழகியல் வந்து ஒரு அடிநாதம் இலக்கியம். நிறைய விஷயங்கள் அது சொல்றேன், நம்மளே போடுறதுதான், நம்மளே நிறைய லேபிளை ஒட்டிக்கிட்டே இருக்கலாம். சிலதுக்கு சிலது தேவையா இருக்கும், சிலதுக்கு சிலது தேவையா இருக்காது. சிலதுக்கு அழகியல் ரொம்ப தேவையா இருக்கும், சிலது அழகியல் குறைவா வச்சுக்கலாம், சிலது அழகியல் படுத்தவே முடியாது. சம்பவத்தை பொறுத்து, செய்தியை பொறுத்து, வரலாற்றை பொறுத்து, இது மாதிரிலாம் மாறிக்கிட்டே இருக்கும். எல்லாத்தையும் தீர்மானிக்க போறது ஒரு எழுத்தாளர் தான். அதெல்லாம் தீர்மானிச்சுக்கிறதாலே வந்து ஒரு எழுத்தாளனுக்கு கொம்பு முளைக்க கூடாது, பயமுறுத்திடக்கூடாது யாரும். நான் இப்ப ஒரு படம் வந்திருக்குது, மாயக்கூத்துன்னு ஒரு படம். நான் இறைவன் சொல்லி அந்த எழுத்தாளர் வருவார். ஆக்சுவலா கட்டி தொங்க போட்டுருவாங்க அவர் அந்த படத்துல. படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், மாயக்கூத்து. நீங்க பாருங்க, ஒரு எழுத்தாளனை பற்றிய அவர் எழுதுற படைப்புகளே கதாபாத்திரங்களா வந்து மாயக்கூத்து. அதை கூட பார்க்கலாம். வேற கேள்விகள்? யாரோ பயங்கரமா டைப் பண்றாங்க. வேற ஏதாவது இருக்குங்களா? உமாதேவி டீச்சர் சொல்லியிருக்காங்க, வணக்கம் ஐயா, ஆசைப்படுங்கள், மிக அழகான வார்த்தைகள், உங்கள் எளிய வார்த்தைகள் தருகின்றன, நன்றி ஐயா. ஓகே, நம்மளோட இது வந்து அப்படியே வீடியோவா இருக்கா? வீடியோ ரெக்கார்டா இருக்குமா? இருக்கு தோழர், ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். சரி, நிறைவுக்கும் நம்ம வந்துட்டோம். வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? கேள்வி இல்ல அப்படின்னா நமக்கு 8:45 ஆகுது. நம்ம தோழருக்கு நன்றி சொல்லிட்டு அடுத்த அமர்வு வந்து அடுத்த மாதம் நடக்கும்.
நம்ம வந்து வாரத்துல 3வது வாரம் அப்படிங்கறது வச்சிருக்கோம். அப்படி இருந்தாலும் தோழருடைய நேரமும் நம்மளுடைய நேரமும் பார்த்துட்டு உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம முன்கூட்டியே உங்களுக்கு ஒரு டேட்டை சொல்லிடுவோம். குழுல பதிவு செஞ்சிருவோம். இன்னொன்னு வந்து மரப்பாலமும் அறுபடும் விலங்கு அப்படிங்கிற தோழருடைய 2 நாவல்கள் சொல்லியிருந்தாங்க. அத வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்ப திவ்யா குழுல போட்டுருவாங்க. நீங்க வந்து உங்க பெயர் பட்டியல அதுல பதிவு செஞ்சிருங்க. நம்ம தோழர் எங்களுக்கு அந்த புத்தகங்கள் மட்டும் ஏன்னா நான் சொல்லியிருந்தேன்ல டிஸ்கவரில கேட்டு போடும்போது எனக்கு வரல. இல்ல அறுபடும் விலங்கு புதிய பதிப்புக்கு போயிருக்கு. அறுபடும் விலங்கு நான் அதையே வந்து முழுமையா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த நாவல் வரப்போகுது. நான் அனுப்ப சொல்றேன். அது மட்டும் இருக்கட்டும். அது வாங்காதீங்க. ஏன்னா அந்த பதிப்பு கொஞ்சம் பிழையா இருக்குது. அது வேணாம். மரப்பாலமே உங்களுக்கு போதுமானது. அதுலயே வந்து ஏன்னா நான் இந்த ஊர்ல இருந்துட்டு ஏன் நான் அதை வாசிக்கிறேன்னா நான் இருக்கிறது இங்க. நான் ஒருபோதும் சிங்கப்பூர் மலாய்க்கு வரல. நீங்க ஒரு படைப்பாளன் வந்து எவ்வளவு தூரம் ஒரு இருக்கிற டூல் இப்ப நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கூகுள் இருக்கு, நிறைய விக்கிபீடியா இருக்கு, நிறைய புத்தகங்கள் இருக்கு. நம்ம நண்பர்கள் எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட இடத்துல போயிட்டு காஞ்சனபுரியில நின்றுட்டு எனக்கு வீடியோல காட்டுவார். பாரு பாங்தோக்னா அது நாம்தோக்னு ஒரு ஏரியாவில இருந்து மவுல்மீன் வரைக்கும் அவர் டிராவல் பண்ணி எனக்கு காமிச்சுட்டே போவார். எல்லா வாய்ப்புமே இருக்குது. ஆனா அதை எப்படி இலக்கியமா மாத்துறதுன்றது ஒரு எழுத்தாளனோட கடமை. ஆனா எல்லாத்தையும் பார்க்க முடியாது. இன்னைக்கு அமெரிக்க சுதந்திர தேவி சிலைக்கு முன்னாடி வேலைன்ட்டு எனக்கு காட்டுவாரே மச்சான் இது இத்தனாவது லிப்ட்ல வந்த இந்த மாடியில இருக்கிற பாரி அவன் இருக்கிறாங்க இருக்குது தண்ணியில மீன் சுத்துது எல்லாத்தையும் காட்டிடுவான். நான் வந்து அதை லிட்ரேச்சரா மாத்துறது ரொம்ப ஈஸி. ஆனா அதை எவ்வளவு தூரம் வந்து இலக்கியமா மாறி இருக்குது, மாத்த முடிஞ்சு இருக்குது. அது இலக்கியமா அப்படின்றத ஒரு பட்டவர்த்தனமா உங்க கையில ஒப்படைக்கிறேன். அது மாதிரி நீங்க ஒரு செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா உங்க ஊரை பத்தி பேசுறேன் நான் எவ்வளவு தூரம் அதை புரிஞ்சுக்கிட்டு எழுதி இருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆவேசம் பிறக்கும். ஆடா நான் சென்னையை பத்தி எழுதுறவன் நீ சொல்ற அப்படின்ற நிலைமைக்கு வரணும். அந்த மாதிரி ஒரு ஒரு எல்லாமே ஒரு பயிற்சி தானே. எவ்வளவு தூரம் நம்ம மனம் பொறுத்து மனம் தான் அது சாத்தியமாகுது. நமக்குள்ள எவ்வளவு மனம் இருக்குது, எவ்வளவு ஆற்றல் இருக்குது. ஆனா ஆசையை உண்டு பண்ணலாம். அவங்க கட்ஸோட அதை வந்து சாதிச்சு நீங்கெல்லாம் அதை செய்வீங்கன்னு தான் இல்ல யாரோ ஒரு மிரட்டக்கூடிய ஒரு மதியழகன் ஒரு தோழர் பயங்கரமா இப்படி இருக்கிறாரு, வா உன்னை நான் கவனிச்சுக்கிறேன்ற மாதிரியே இருக்கிறாரு. நல்லா இருக்குது. அது ரொம்ப அற்புதமா இருக்கு. உங்களோட உரையாடல் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. நான் இன்னும் கூட சரியா பேசலையோன்ற ஏக்கத்தோடவே நான் விடைபெறுவேன். அடுத்த முறை இன்னும் கூட நிறைய பேசுவோம் தோழர். நிறைய கட்டமைப்புகள் அடுத்த பயிற்சியில வந்து ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ என்ன எழுத போறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுத்துருவோம். அதை வந்து நம்ம ஒரு சினாப்சிஸா வந்து உங்களுக்கு முன்கூட்டியே ஒரு இமெயில் பண்ணிட்ட பிறகு அடுத்த கலந்துரையாடல நம்ம அதை பத்தி கொஞ்சம் பேசலாம், அந்த ஐடியாவை பத்தி பேசலாம். இவங்கெல்லாம் இருக்கிற ஆவேசத்தை பார்த்தா ஒரு 50 பக்கத்துல நாவல் எழுதுங்கன்னு நம்ம ஒரு இதுவே அறிவிச்சிடலாம். அசால்ட்டா எழுதிடுவாங்க தோழர். நீங்க வேற இல்ல நான் சொல்றேன் ஒரு 120 பக்கம் இருந்தாலே ஒரு நல்ல நாவல் உருவாகும். உலகின் ஆகச் சிறந்த நாவல்கள் எல்லாமே 90 பக்கங்களுக்குள்ளதான். முதலாசிரியன், ஜமீலா, அன்னை வயல், கிழவனும் கடலும் கிழவனும், ஓல்டு மேன் அண்ட் சி, இதெல்லாமே வந்து எல்லாமே 100 பக்கங்களுக்குள்ளதான். ஜூலியா பூச்சிக்கோட தூக்கு மேடை அதெல்லாம் வந்து அப்படி நான் கண் கலங்கி அழுவேன். நான் முதலாசிரியன் இப்போ வச்சா கூட நான் அழுவேன். அன்னை வயல் இப்போ வச்சாலும் அழுவேன். இப்ப கையை நீட்டியே இப்ப எடுப்பேன் நான். பாருங்க, நாவல் போட்டின்னு சொன்னோன்னா இங்க முனைவர் தனேஷ் சொல்லிட்டாரு 50 பக்கம் போட்டின்னா சிறப்பா எழுதிடலாம் அப்படின்ட்டாரு. அது நான் சொன்னேன், நான் அது மாதிரி வச்சுக்க கூடாது. அந்த திட்டம் வச்சுக்காதீங்க தயவு செஞ்சு. நம்ம ரூல்ல இருந்து மாறிடவே கூடாது. நாவல் என்றது குறைந்தது 100 பக்கத்தை மிக வேண்டும். எப்போதுமே எண்ணிக்கையை படைப்பு தான் தீர்மானிக்கும். நீங்க குறுநாவல் எழுத போறீங்களா, ஒரு நாவல் எழுத போறீங்களான்றது உங்க முடிவை. நீங்க ஒரு நாவல் 90 பக்கங்களை தாண்ட வேண்டும். நான் அதுக்காக தான் ஒரு உதாரணம் சொல்லணும்னு வந்தேன். இவர் அறம் படத்தோட கோபி இருக்கிறார்ல, அறம் கோபி, அவர் வந்து நத்தையை கொன்ற பீரங்கிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் எழுதியிருக்காரு. பீரங்கிகள், ஆமா. அதை எனக்கு அனுப்பி காட்டி, நானும் அவரை ரொம்ப நல்ல பழக்கம் உள்ள வாசிச்சுட்டு நான் அப்படியே கதறி அழுதுட்டேன். என்ன நம்ம டெய்லி ஒரு வாரத்துக்கு 10 நாளுக்கு ஒரு முறையாவது சந்திக்கிறோம், என்ன இவ்வளவு அற்புதமான ஒரு நாள் இல்ல, திடீர்னு தோணுச்சு எழுதிட்டேன். ஆனா அந்த அளவு கட்ஸோட சொல்றேன். ஒரு 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 ஒரு
உதாரணத்துக்கு சொல்றேன். அது வந்து எவ்வளவுனாக்கா அது 100 பக்கத்துக்கு குறைவான ஒரு படைப்பு. ஆனா சிறப்பா இருந்தது. ஒரு விஷயத்த ஒரு அழகா அதுல ஒரு வாழ்வியல் அழக சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. ஒரு வாழ்வியல் அழகு சூப்பரா இருக்கு. அது மாதிரி எல்லையற்றது ஆசைப்படணுன்ற ஒண்ணுதான். என்னுடைய பாவனையை நீங்க பார்த்தாலே தெரியும். அடிச்சு நொறுக்கிட்டு நாவலோட உங்களை சந்திக்கணும், வெளியிடணும், பட்டாசை வெடிக்கணும். ஆமா, நீங்க எழுதுங்க. பொன் கோயில்ல நீங்க எழுதுங்க. போயிட்டே இருக்கு தோழர். வந்துருவேன். வாங்க வாங்க. நான் டிராஃப்ட்ல இருந்து ஒண்ணும் வெளியே வரல, வந்துருவேன். தட்டுறோம், தூக்குறோம். ஓகே. என் முதல் நாவல் எழுதியுள்ளேன். முதலில் நாவல் சுருக்கம் எழுதியுள்ளேன். தட்டச்சு செய்து நண்பருக்கு அனுப்புகிறேன். 2 ஆண்டு பணி இன்னும் முழுமை பெறவில்லை. ஓகேங்க முனைவர், சிறப்பா இறங்கிருங்க. ஓ, ஆளுக்கு அதுன்னு என்னென்னமோ எழுதிட்டு தான் இருக்கீங்க. அப்போ வெரி குட். நன்றி. இப்ப எனக்குதான் பயமா இருக்குது. ஏன்னா எல்லாரும் மொத்தமா அமிச்சாங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு 1.5 வருஷம் நான் இதுலயே இருப்பேன் பொழுது. ஏற்கனவே நான் வந்து ஒரு நாவல் போட்டி எனக்கு நடத்துறாங்க இங்க ஒரு அமைப்பு. 58 நாவல் அனுப்பிச்சிருக்காங்க எனக்கு, வாசி பதில் சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் 500 பக்கத்துக்கு கம்மி இல்லாம எழுதிக்கிறாங்க. என் கதி என்ன ஆயிருக்கு யோசிச்சு பாருங்க. நாங்க வந்து பக்கங்கள்ல வந்து உங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பா தான் கொடுப்போம் தோழர், கவலைப்படாதீங்க. அந்த அளவுக்கு நாங்க சிரமப்படுத்த மாட்டோம். ரொம்ப ஆவேசமா பேசிட்டோம் போல. நேரா உள்ள பூந்தாங்கன்னா புக்கோட தான் வெளியே வர போறாங்க. வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. நன்றி நன்றி தோழர், ரொம்ப நன்றி. நிறைய உங்களுடைய பகிர்வுகள் வந்து எங்களை அங்கன்னு கொஞ்சம் பறக்க விட்டது. அது மட்டும் இல்ல, இதெல்லாம் ஒரு பெரிய நாவல்ங்கிற ஒரு பெரிய ஒரு பிரம்மை இருந்தது இல்லையா, அதெல்லாம் ரொம்ப கடினம் அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சு நீங்க ஆசைப்பட வச்சிட்டீங்க எங்களை அப்படின்னு தான் சொல்லணும். அதை நாங்க எங்கேயோ வச்சிருந்தோம், அதுல கீழே இறக்கி ஒரு ஆசைக்குள்ளாக வச்சு எங்களை இப்ப நகர்த்துறது தான் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த அமர்வுல அவசியம் பேசுவோம் தோழர். நான் பானுஷாட்ட சொல்லி உங்கள்கிட்ட நேரம் நம்ம எல்லாம் பேசிட்டு பிறகு சொல்றேன். அதே வழியில குழுவுல வந்து நம்ம வந்து ஒரு 3-4 நாள்ல தோழரையும் இணைச்சிருவோம். அதுக்குள்ள நம்ம வந்து நம்மளுடைய கட்டமைப்புகளையும் பேசிடுவோம். பேசிட்ட பிறகு குழுவிலையும் அவங்க நம்மளுடைய இயங்குகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்ப்பாங்க. நீங்களும் வந்து அவர்கிட்ட பேசலாம், அதனால சிக்கல் இருக்காது. நம்மளுடைய பயிற்றுனர் வந்து விடை பெற்றுவாங்க. தயவு செஞ்சு நீங்க இருங்க, இன்னொரு 5-10 நிமிஷத்துல நம்ம விடை பெற்றுவோம். ஏன்னா சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு குழு நடவடிக்கையும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. அதனால தொடர் உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம மீண்டும் அடுத்த மாதத்துல சந்திச்சிருவோம். ரொம்ப நன்றி.